நிலவிழைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுயதிரு தொண்ட தொழில்முன் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழல்வணைந்து வந்த பிறப்பை வணங்கும் தெளிவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு பிராண கதை உலகறிய வெளித்துரைத்த செல்வமணிகுன்றத்தூர் செக்கிழார் அடிப்போம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழிய நபர் திரு நாவுடையாருடைய திருவடியை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருடவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகண்மையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரி பெருந்தகையார் சுக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தர்களில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய யாத்திரையை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இரண்டாவது சந்திப்பு, அதை தொடர்ந்து யாத்திரை. பெரிய யாத்திரை எதுன்னா இரண்டாவது சந்திப்பு யாத்திரை தான். ஆண்டு கணக்காக ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசர் ஒன்றா இருக்கிறாங்க. அதுதான் பெரிய வேலை இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்களாக போற்றக்கூடிய ரெண்டு பெருமக்களும் நீண்ட நாட்களாக ஒன்றா இருக்கிறது இந்த யாத்திரையில் தான். இப்போ திருவேலிமல்லையிலிருந்து சென்ற வகுப்புரை நாம் பார்த்தோம். பஞ்சம் நீக்கியது, படிக்காசு பெற்று பஞ்சம் நீக்கியது இல்லைங்களா? வாசி தீரவே காசு நெல்கிறார், அதெல்லாம் வந்து ஞானசமுத்திரனுடைய புராணத்தில் தான் வரும். அந்த படிக்க அதுக்கு வாசியுடைய காசு கிடைத்தது, அது நீங்க பெற்றது, அதெல்லாம் அந்த சரியத்தில் வரும், இதில் வராது. நாவுக்கரசு பெருமானுக்கு ஏன் பெருமான் வந்து வாசி இல்லாத காசு கொடுத்தார் அப்படின்னா விடை அவரே சொல்லியிருக்கார், சேக்கிழ பெருமானே சொல்லியிருக்கார் இல்லைங்களா? யாருக்கிட்டே நம்ம வாக்குவாதம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஈசர் மிளலை இரவர்வால் தேசம் உய்ய திருமுலைப்பால் உண்டவர் தான் திருமா மகனார் ஆதலினால் வாசியுடன் காசு பெற்றார். கைத்தொண்டாகும் படிமையினால் வாசியில்லா காசுபடி பெற்று வந்தார் வாகீசர். அவ்வளவுதான். அதுக்கு மேல நாம ஒன்றும் யாரு இல்லை. ரெண்டு பேரும் உயர்ந்தவர்கள் தான். ரெண்டும் சைவத்தினுடைய புண்ணிய கண்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும் ஒருபடி இவர் பதிகம்பாடி உடல் உழைப்பு தொண்டு செய்ததுனால சாமி வந்து வாசி இல்லாத காசு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சேக்கிழார் பெருமானே சொல்லியிருக்கிறார். இதையும் ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி அதை ஏற்றுக்கிறதுனா, சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கார், நீங்கள் என்னங்க ஏற்றுக்க அது போகிறதுக்கு அப்படின்னா பெரியவங்க தான், ரொம்ப பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம், பெரிய ஆச்சரிய விஷய வாங்கினீங்களே தான். அதனால் அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்க தொண்டு செய்யறதில்லை, பாடுறது மட்டும்தான் செய்கிறாங்க. அதனால் அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. ஆசிரியர் பெருமான் சொல்லிட்டாரு, அதை அப்படியே ஏற்றுக்கிறதா நம்மளுடைய வேலையை உடையா, அதை ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்க அவர்கிட்ட ஒரு வாதம் பண்ணோம். அதனால் யார் ஏற்றுட்டானே ஏற்றுக்காத போனால் என்ன, புராணத்தில் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதுலேருந்து மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது, கூடவோ குறைச்சோ நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறத சிவகணியை சொல்லியிருக்கோம். சிவகணியை சொல்கிறத விட்டுட்டு நம்ம வேற ஒரு உரைக்கெல்லாம் போக கூடாது. சரி, இந்த திருப்பாடல் பார்ப்போம். மன்றல் விரவு மலர் பொன்னை மனம் சூழ் சோலை உப்பலத்தின் முன்றில் தோறும் சிறுமடவார் முத்தங்கொலைக்கும் அரை காட்டு குன்ற வில்லையார் மகிழ்ந்த கோயில் புகுந்து வலம் கொண்டு சென்று சேர்ந்தார் தென்புகழி கோவும் அரசும் திரு முன்பு. அப்படியே இப்போ கோயிலுக்கு அந்த கோபுரத்துக்கு பக்கத்தால போயிட்டாங்க ரெண்டு பெருமக்களும் கோயில் பக்கத்தால். மனம் பொருந்திய மலர்களினுடைய புன்னைகளின் மனம் சூழ்ந்த சோலைகளினுடைய உப்பலங்களின் முற்றங்கள், அங்கே புன்னை மரங்கள் நிரம்ப இருக்கிறது. புன்னை மரம் எல்லாத்துக்கும் தெரியும், புண்ணா தெரியும் இல்லைங்களா? அந்த புன்னை மரங்கள் நிரம்ப இருக்கிறது. அப்புறம் உப்பலங்கள் நிரம்ப இருக்கு, ஏன்னா கடற்கரை பகுதிங்கிறதுனால உப்பெடுக்கக்கூடிய உப்பலங்கள் நிரம்ப இருக்கிறது. அது அதுபோக மனம் சூழ்ந்த சோலைகளுடைய உப்பலங்களின் முற்றங்களில் எங்கும் சிறுமியர்கள் முத்துக்களை படைக்கும் செழிப்புடைய திருமலை காடுங்க. குழந்தைய சின்ன பெரும் குழந்தைகள் எல்லாம் அங்கே விளையாட்டு என்னன்னா முத்துக்களை கொடைத்து கொண்டு விளையாட்டு. அவ்வளவு நிறைய முத்து கிடைச்சிருக்குது திருமலைக்காடு. ஆமாம், நம்முடைய தமிழகத்தில் முத்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி திருமலைக்காடு. ஒரு சில பகுதியில் தூத்துக்குடியில் முத்து எடுப்பாங்க. தூத்துக்குடி
பூம்புகாரில் எடுக்கிறாங்களே எனக்கு தெரியல. ஆனால் தூத்துக்குடியில் முத்து குளிக்கிறது உண்டு. அதே மாதிரி மறைக்காட்டில் முத்து குளிப்பாங்க. ஒரு சில பகுதியில் தான் முத்து கிடைக்கும், எல்லா பக்கம் கிடைக்காது. சிப்பிக்குள் முத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சிப்பிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல முத்துக்கள் கிடைக்கும். சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்கும், இயற்கையாக விளைந்த முத்துக்கள் சிப்பிக்குள்ளே தான் இருக்கும். அப்படி அந்த குழந்தைகள்லாம் அந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு விளையாடும். அதாவது நாட்டு சிறப்புல கூட வரும், இந்த நத்தையனுடைய ஓடு இருக்குது பாருங்க, அது பாத்திரமாகவும் இந்த முத்துக்களை வந்து அரிசியாகவும் வச்சு அந்த குழந்தைய சோறாக்கிட்டு விளையாடணும். சோழ நாட்டில் நத்தையினுடைய ஓடு தான் பானை. அப்புறம் அந்த அந்த இது தாமரை தண்டுகள் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த செந்தாமரை மலருடைய இதை அதெல்லாம் தான் வந்து எரிக்கிற விறகு. அப்புறம் அரிசி என்னன்னா இந்த முத்துக்கள் தான் அரிசியா. அப்படியெல்லாம் அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தது. அப்படி செழிப்புடைய திருமறை காட்டில் பொன்மலையை வில்லாக உடைய இறைவன் மகிழ்ந்து எழுந்தருடைய கோயிலில் புகுந்து வளமாக வந்து, அப்படியே அந்த கோயிலில் போய் 2 பேரும் வளமா வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் வளமாக வருகிறார்கள். அழகிய சீர்காழி கரை இறைவராகி ஆளுடைய பிள்ளையாகும் அரசுகள் இறைவரது திருமுன்பு சென்று சேர்ந்தார்கள். சீர்காழியினுடைய இறைவராகவே சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் சீர்காழிக்கு இறைவர் என்று சொல்றார். என்ன சொல்றார்? தென்புகலிக்கோ அப்படிங்கிறார். அரசன் ஒரு பொருள் உண்டு, இறைவன் ஒரு பொருள் உண்டு. அவரோடு சேர்ந்து அரசுகளும் சேர்ந்து 2 பேரும் இப்ப அப்படியே கோயில வளமா வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. திருமறைக்காடு கடற்கரையில் உள்ள தலம் நெய்தல் திணையை சார்ந்ததாலே அத்திணைக்குரிய நிலமும் கருப்பொருளும் இருக்கு. அது புன்னை முத்து என்று சொல்லுவதெல்லாம் நெய்தல் திணைக்குரிய கருப்பொருள்கள். நம்ம அந்தந்த இடத்துக்கு என்ன வருமோ அதை சொல்றாங்க. கடல் அப்படிங்கிறதால முத்து குளிக்கிறத சொல்றாங்க இல்லைங்களா. நமக்கு அந்த தேவாரத்துல பூம்பாவை தேவாரத்துல வருது இல்லைங்களா, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலே, அந்த புன்னை மரங்கள் நிரம்பிருந்ததுன்னு சொல்றாங்க. புன்னை மரங்கள் என்று சொல்லுவது நெய்தல் திணைக்குரிய மரங்கள். மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அவன்தான் ஒட்டிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதையோ பூம்பாவாய் என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் எல்லாமே அட்டிட்டல் ஒட்டிட்டல் மட்டிட்டல் அப்படியே வரும் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தேவாரத்துல. அப்படி புன்னை மரங்கள் முத்துக்கள் எல்லாம் அங்க இருக்குது. முத்தங்குலைத்தல் என்று சொல்ல நில சிறுமியர் விளையாட்டு கூட முத்துக்களையே எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி மனதுக்கும் உடலுக்கும் பேசக்கூடாது மனதுக்கும் அதே மாதிரி உடலுக்கும் இனிமை தந்து மக்களின் மனங்களை முக்தி நெறியில் கைகாட்டி உதவும் முத்துக்களை உடையது அங்கு மக்கள் இனிது வாழ்வர் என்று எந்த பெருமக்கள் சேர்ந்தருளும் சமயத்தில் அமைந்தது போல்வதை வலகை திருப்பாட்டு என்று சொல்லி அப்படியே திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய புராணத்தில் கூட நெய்தல் பற்றியும் நெய்தலோடு பிரதனை மயக்கும் திணைமய ஒழுக்கம் பற்றியும், அதாவது இந்த திணைகள் நிலங்கள் இதை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த புராணத்திலேன்னா திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தில் தான். ஏன்னா தொண்டை நாடு மட்டும்தான் 4 வகையான நிலங்கள் அமைய பெற்றது. தொண்டை நாடு ஒன்று தான். வேற எந்த நாட்டிலேயோ கொங்கு நாட்டிலேயோ அல்லது சோழ நாட்டிலேயோ 4 வகையான நிலங்களும் 5 வகையான திணை பாலை வந்து சேர்ந்தா திணை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லுவது 4 வகையான நிலங்கள். குறிஞ்சியோ முல்லையோ வறட்சி ஆயிடுச்சுன்னா வரக்கூடியது பாலை. அப்ப பாலை என்று சொல்லுவது தனியான ஒரு நிலம் கிடையாது, திணையில சேரும். அது பாலை அப்படிங்கிறது 5வதாக திணையில சேரக்கூடியது. இந்த 4 வகையான நிலங்களும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரே நாடு என்னன்னா தொண்டை நாடு தான். இப்போ கொங்கு நாட்டில் என்ன இல்லை? கடல் இல்லை, நெய்தல் இல்லை. அப்போ மலைகள் அங்கங்கே இருக்குது, இருந்தாலும் கடல் இல்லை. அதே மாதிரி சோழ நாட்டில் பார்த்தா அங்கே ஏதோ ஒரு சில நிலங்கள் இல்லாமல் இருக்கும். ஆமாம், இப்போ தொண்டை நாட்டில் எல்லாமே இருக்கு. அதுதான் தொண்டை நாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு. மறைக்காட்டு கோயில் புகுந்து வலம் கொண்டு அப்படியே கோயில் எப்பொழுதும் கோயிலுக்குள்ள வந்தால் எப்படி வழிபாடு செய்யணும்னா வலமாக வந்து கொடிமரத்து முன்னாடி விழுந்து வணங்கி அதற்கு பிறகு உள்ள வந்து 4 பெருமக்கள் இருந்தால் 4 பெருமக்களை வணங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் பெருமாண்டு போகணும். எடுத்தோன்னா வந்தோன்னா நேரம் நான் சாமி தான் பார்ப்பட்டு போக கூடாது. வழிபாடு செய்யக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்கு. திருக்கோயில் வளமாக வந்துதான் அடியார் பெருமக்கள் வழிபாடு செய்யும். அது வழிபாடு. ஆமாம்,
வளமாக வருகின்ற பொழுது அதான் அந்த நமக்கு இந்த திருவங்க மாலை இருக்குது இல்லைங்களா, தலையே நீவனங்காய், அந்த பதிகம் பாடிட்டு வரணும். நிறைய பக்கம் வந்து அர்த்தஜாம பூஜையில் நம்ம நனாவில் திருவங்க மாலை தான் பாடுறோம். ஆனால் வெளியில் ஒரு சில பக்கம் பதிகம் வேற ஏதாவது ஒரு பதிகம் பாடிட்டு போகிறாங்க. தவறில்லை, ஆனால் திருவங்க மாலை பாடுறது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் நம்ம திருவங்க மாலை பாடிக்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கவந்த பாடலே திருவங்க மாலை தான் பாடுறாங்க. திருவங்க மாலை பாடுவது ஏன்னா எல்லா உறுப்புகளையும் நம்ம சொல்லிடுறோம். பெருமான் நமக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இது சிவபுண்ணியம் செய்வதற்காக, பெருமானுக்கு தொண்டு செய்வதற்காக. தலையே நீவனங்காய், தலை மாலை தலை கணைந்து தலையாலே படி தேரும் தலைவனை வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை யார் அப்பர் சாமிகள் சொல்றாரு இல்லையா, வாழ்த்த வாயும் பெருமானை வாழ்த்துவதற்கு வாய், தாழ்த்த சென்னி அவனை வணங்குவதற்கு தலை, வேற எதுக்கும் கிடையாது. நேரம் நிமிந்து போறதுக்கெல்லாம் இல்லை. இறைவன் சொன்னா நம்ம அடியாரை சேர்த்துக்கணும். நமக்கு என்ன அடியார்களுக்கு என்னன்னா, பெருமானை சொன்னா இறைவனையும் சேர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துடைந்தேன் அப்படின்னா, பெருமான் மணிவாசக பெருமானுக்கு எல்லாமே போனது அப்படின்னா இறைவன் திருவடி அவர் தலைமையில வந்ததுனாலதான். அதே மாதிரி அங்கேயும் சொல்வார், நம்ம திருவாசகத்திலே அதே மாதிரி ஒரு இடம் இருக்கு, அருமையான ஒரு பாடல். வணங்க தலை வைத்து வார்கடல்வாள் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அனங்கோடு அணிதலை அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கோர பாடினா பூவல்லி பையா. அருமையான பாடல். எதுக்கு சாமி தலையை கொடுத்திருக்காருன்னா, வணங்க தலை வைத்துனார். வாய் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? கண்டபடி எல்லாத்தையும் பேசுறதுக்கு இல்லை, இறைவனை வாழ்த்துவதற்கு, அவன் அடியார்களை வாழ்த்துவதற்கு. வணங்க தலை வைத்து வார்கடல்வார் வாழ்த்த வைத்து, அடியார் கூட்டத்தை எது கொடுத்திருக்காரு? விலகி விலகி உட்கார்ந்துக்கல. இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனார். ஒன்னா போய் உட்கார்ந்து அவைகளோட இருக்கணுமா? எப்படி இருக்கணுங்கிறது சித்தியார் சொல்லுது. சித்தியார் எப்படி சொல்லுது தெரியுங்களா? சொல்றாரு, ஆசையோடும் அறநடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கர்மம் முன்கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியுது. முடிந்த முடிவுங்க 12ஆம் சூத்திரம். சிவஞான போதத்துல 12ஆம் சூத்திரங்கிறது தான் முடிந்த முடிவு. அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நீ வழிபாடு எல்லாம் செஞ்சு பக்குவமாகி கடைசியா இருக்கக்கூடிய நிலை என்னன்னா அந்த நிலை. அந்த நிலையில எப்படி இருக்கணும்னா அடியாரோட இறங்கி இருக்கணுங்கிற. அதுதான் வணங்க தலை வைத்து வார்கடல் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அப்படின்னாரு. அப்படி கூட இணங்கி இருக்கணும் அப்படிங்கிற. அதுவும் எப்படி அடியாருக்கு இருப்பாங்க, இந்த பத்தராய் பணிவார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஆசையோடும் இதே மாதிரி ஆசையோடும்னே வரும். ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார் பூசிமிக புதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டணைந்தார் போல் நினைந்து பேசுவன படிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னார். நல்ல பக்குவமுடைய அடியார் எப்படி இருப்பாங்கன்னா, அங்க சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் நினைந்து அப்படின்னார். பாருங்க, ஒரு தாய் பசுக்கு பின்னாடி கன்றுக்குட்டி எப்படி போகுமோ அது மாதிரி போவாங்க. அதுதான் அந்த பக்குவமான அடியார்களுக்கு அழகு. அவங்க இறைவனை எப்படி வழிபாடு செய்வாங்கிறது அந்த சரியத்திலே சொல்றார். இறைவன் அடியார்களை எப்படி வழிபாடு செய்வாங்கன்னா, ஒரு தாய் பசுக்கு பின்னாடி போகக்கூடிய கன்றுக்குட்டி மாதிரி போவாங்க அப்படிங்கிறாரு. இறைவனை எப்படி வழிபாடு செய்வாங்க? நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத மனமுடையார் தொண்டரான் குணமிக்கார் அப்படின்னு. பாருங்க, இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்னு ஒரு இலக்கணம் சொல்றார் சேக்கிழார் பெருமான். அடியார்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாரு. ரெண்டையும் ஒரே சரியத்துல சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் தேட வேண்டாம், இங்க ஒண்ணு இருக்கா அங்க ஒண்ணு இருக்குன்னு தேட வேண்டாம். அடியார்கள்ட்ட எப்படி இருக்கணும், அதே மாதிரி சாமியை எப்படி வணங்கணும். எங்க இருந்தாலும் சரி, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் இமைத்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை. தொண்டர்களுக்கு அழகு அதுதான். தொண்டர்னா எப்படி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி அடியார்களோட எப்படி இருக்கணும்னா அடியார்களோட இப்படி இருக்கணும். பத்தராய் பணிவார் இருக்கணும்னா அவ்வளவு சிறப்பு. பத்தராய் பணிவார் யாருன்னா சீவன் முக்த அடியார்கள். அப்படி இருந்தா என்ன நமக்கு கிடைக்கும்னா, மலங்கள் வந்து பற்றாது. நம்மள வேற ஒண்ணு மலங்கள் பற்றாது இருந்தா என்ன கிடைக்கும்? அடுத்து நமக்கு பிறப்பு இல்லை. அதான் வேற ஒன்றும் இல்லை. வேற எதனால நமக்கு என்ன அப்படின்னா மலங்கள் பற்றாமல் இருக்கும். சிவன் முக்த அடியார்களுக்கு ஒரு பெரிய நன்மை என்னன்னா, மீண்டும் அவங்களுக்கு பிறப்பு இல்லை.
நம்ம உடம்பு நீங்கிய பிறகு அனுபவிக்க வேண்டிய முக்தி அவங்க உடம்போடவே அனுபவிக்கிறாங்க. அதான் சீவன் முக்தர் அப்படிங்கிறது. சீவன்னா உடம்பு இல்லைங்களா? நம்ம உடம்பு நீங்கிய பிறகு பெருமான் திருவருள் இன்பத்தை அனுபவிப்போம் இல்லைங்களா? அந்த அவங்க எப்படின்னா உடம்போடு இருக்கிற பொழுதே அதை அனுபவிப்போம். நாவுக்கரசு பெருமான் அப்படிதான் அனுபவிச்சார். எங்க அனுபவிச்சார்னா அண்ணாமலையில் அனுபவிச்சார். தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னார். திருவண்ணாமலையில தங்கி இருந்து பாடுறாரு இல்லைங்களா? பட்டி ஏறுகிற பதிகம் எல்லாம் பாடுவார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொல ஓடி போகும் நம்முடைய வல்வினை அப்படின்னு பாடுறாரு. அங்கதான் அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. அனுபவம் அப்படிங்கிறது என்ன? அதாவது வீடு பேறு பெற்றா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு அண்ணாமலையில கிடைக்குது. அதான் தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஒரு இடத்துல சொல்றார். அப்படியெல்லாம் நமக்கு நம்ம பெரியவங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க. தோணிபுரத்து ஈசர் அப்படிங்கிற தென்புகலை கோ அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அதாவது சீர்காழி பெருமானையே ஞானசம்பந்த பெருமானாக கொண்டு வந்து நிறுத்துறார் சேக்கிழார் பெருமான். அந்த பையனால சும்மா இருக்க முடியல. அவன் பாவம் போடுறேன், ஏய் தோசை ரெடியா இருக்குண்டா போன. இவ்வாறு தோணிபுரத்தீசர் நீடும் திருநாவுக்கரசு என்பது இங்கு இருவரும் கதவும் திறக்கும் அடைக்குமாக ஒப்ப செயல் செய்ய என்ற சதிட குறிப்பு என்பது 2 பேரும் ஒன்னா வராங்க. ஏன்னா இங்கதான் அந்த அற்புதம் நிகழப்போகுது இல்லைங்களா? இப்ப கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால அப்படியே அந்த கடற்கரை சத்தம் எல்லாம், அந்த கடலுடைய ஓசை சத்தங்கள் எல்லாம் கேட்குது, கடல் அலைகளுடைய சத்தம் எல்லாம் கேட்குது. அதான் சொல்றாங்க, பறவை யோத கலை காணல் பரங்கும் நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தனாரை அகிலம் அறைகள் அர்ச்சனை செய்து உறவக் கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்து நிற்கின்ற மணிநீர் வாயில் வணங்குவார். அப்படியே அந்த காலத்துல வேதங்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அழைக்கப்பட்ட கதவு இன்றளவும் அப்படியே இருக்கு. திறக்கிறதுக்கு யாரும் முடியல. ஆமா, அதுக்கு தகுந்த அன்பர் யாரும் வரல அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். பின்னாடி சொல்றார், அவங்க ஞானசம்பந்த பெருமான் அந்த வேதங்களுக்கு இணையான வல்லமையுடைய அன்பர்கள் யாரும் அது வரைக்கும் வரலையா. கடற்கரையின் நீர் கொண்ட கடற்கரை காணலின் பக்கத்தில் நெருங்கியுள்ள அந்த தலத்தில் அறவம் மேல் ஆடுகின்ற சடையினுடைய அந்தனராக இறைவரையும் அப்படி அகிலமறைகள் அர்ச்சனை செய்துனார். வேதங்கள் எல்லாம் அர்ச்சித்து, வேதங்கள் எல்லாம் பெருமான வழிபாடு செய்து, வழிபாடு செஞ்ச வேதம் என்ன செய்யணும்? சரி, எல்லாரும் எங்களை மாதிரியே வழிபாடு செய்யணும்னு தானே சாமி கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருக்கணும். நம்ம வழிபாடு செஞ்சா போதுன்னு கதவை அடைச்சிருச்சு. அடைக்கப்பட்ட கதவு திறக்கவே இல்லை. வேதங்களுக்கு பாரு எவ்வளவு நல்ல ஒரு எண்ணம். அதான் வேதங்கள் ஐயா என பொங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனர். வேதங்கள் எல்லாம் காண முடியாதவன் பெருமான். அப்படி இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் அப்படி அர்ச்சனை செய்து வலிய கதவத்தை அவ்வாறு திருக்காப்பிட்ட அந்த நாள் முதலாக இந்நாள் வரையிலும் திறக்கப்படாமல் அடைத்தபடியே நிற்கின்றன என்று சொல்லி அழகிய நீண்ட திருவாயிலை வணங்குவார்களாகி அந்த வாயில போய் வணங்குறார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அந்த அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மணிவாயில் என்று சொல்லக்கூடிய ராசகோபுரம் இல்லைங்களா? ராசகோபுரம் அந்த வழியா தான் நம்ம வழிபாடு செய்ய போகணும். எங்க போனாலும் ராசகோபுரத்து வழியா போறதுதான் சிறப்புங்க. அதான் அபிமுக திருவாயில் அப்படின்னு பெரிய புராணத்துல வரும். அப்படி அந்த வழியா தான் போய் வழிபாடு செய்யணும். பறவை ஓதம், பறவைன்னா கடலுங்க. பறவை நாச்சியார்னு சொன்னோம்ல இல்லையா? கடலுக்கு பேர் பறவைன்னு பேர். அப்படி கடல் நீரானது கழியல் வழி சார்ந்த சோலை அப்படின்னார். பாங்கு நெருங்கும் பக்கத்தில் அனைத்தாக உள்ள இவ்வாறு சொல்றார். அந்தனாரை மறைகள் அர்ச்சனை, அந்தனார் ஆதலின் மறைகள் அர்ச்சித்தனை என்பது குறிப்பு. மறைகள் அர்ச்சனை செய்தலாவது வேத மந்திர அதிதெய்வங்கள் உருக்கொண்டு சிவபுரியில் பூசித்தல். அர்ச்சனை செய்து அப்படின்னா திருக்காப்பு செய்த. வேதங்கள் அர்ச்சனை செய்தல் எப்படின்னா அந்த வேதங்களுடைய அதிதெய்வங்கள் மூலமாக பெருமானை மலரிட்டு அர்ச்சனை செய்வது, சிவகுரியில் பூசை செய்வது, சிவலிங்க திருமேனில் பூசை செய்வது. கதவம் திருக்காப்பு செய்தலாவது பூசைக்காக
சந்நிதி வாயில்களை திறந்து பூசித்த பின்பு மறுபூசை செய்யும் வரை உரிய பாவனை கிரியை மந்திரங்களுடன் கதவங்களை அடைத்து தாளிட்டு வைத்தல் விடையில் அச்சினையிட்ட திருவிளையாடு முதலில் காண்க என்று சொல்லி, அதாவது பெருமானை வழிபாடு செய்ததற்கு பிறகு மந்திரங்கள் மூலமாக பாவனை கிரியின் மூலமாக கதவத்தை அடைப்பது, திருக்காப்பு செய்வது. அந்நாள் முதல் இந்நாள் வரை அடைத்த மறைகள் ஒரு காலம் சிவக்குறி கண்டு பூசித்து போயின. சிவக்குறினா சிவலிங்க திருமேனி, சிவம் வெளிப்பட்டு நிற்கக்கூடிய இடம். சிவக்குறின்னு என்னன்னா பெருமான் வெளிப்படக்கூடிய இடங்கள் ஒன்று அடியார் திருமேனி, இன்னொன்று சிவலிங்க திருமேனி, ரெண்டு. அப்புறம் மந்திர திருமேனி என்று சொல்லக்கூடிய திருமுறைகள். ராகவையா சொல்வார் மந்திர திருமேனி என்று சொல்லி நம்ம திருமுறைகளை சொல்வார். பெருமான் இங்கெல்லாம் இருக்கிறார். நம்முடைய தேவார திருவாசகங்கள்ல பெரிய புராணத்தில் இருக்கிறார் பெருமான். அதே மாதிரி அடியார் திருமேனியில பெருமான் இருக்கிறார், சிவலிங்க திருமேனியில பெருமான் இருக்கிறார். இதுதான் அந்த வெளிப்படக்கூடிய இடங்கள். மறைகள் ஒரு காலம் சிவக்குறி கண்டு பூசித்து போயினா அந்நாள் முதல் நாயன்மார் வந்த இந்நாள் வரையும் அடைத்தபடியே. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அடைச்சே இருக்குது, என்ன திறக்கவே இல்லை. அது எத்தனை 100 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு தெரியல. 1000 ஆண்டுகளுக்கு மேல கூட ஆயிருக்கலாம். எப்பவோ வழிபாடு செய்தது வேதங்கள். அதற்கு பிறகு அப்படியே அடைத்தே இருக்குது அந்த கடவும். கோயில் வழிபாடு நடக்குது, வேற ஒரு வழியாக சென்று பெருமானை வழிபாடு செய்யறாங்க. ஆனா அந்த கதவு திறக்க முடியல, யாராலையும் திறக்க முடியல. மணிநீர் வாயில் வணங்குவார், கோயில் வாயில்களை வணங்கி உட்புகுதல் மரபு வணங்குவார் என்று சொல்லி சொல்றார். நீளுதல் புகழாலும் பெருமையாலும் மிகுதல் என்று சொல்லி சொல்றார். அப்படி அது அப்படியே அடைத்தே இருக்கிறது. தொல்லை வேத திருக்காப்பு செய்த வாயில் தொடர் வகற்ற வள்ள அன்பர் அணையாமை மருங்கோர் வாயில் வழி எய்தி அலல் தீர்ப்பார் தமை அச்சிப்பார்கள் தொழுவாராம் படிகன் எல்லை இல்லா பெரும்புகளார் இதனை அங்கு கேட்டு அறிந்தார் சொல்றார் பாருங்க சேக்கிழ பெருமான். வள்ள அன்பர்கள் இது வரைக்கும் வரலையாம். தொல்லை வேத திருக்காப்பு செய்த வாயில் தொடர்பு அகற்ற, அந்த வேதங்கள் எல்லாம் பழமையாகிய வேதங்கள், தொல்லைனா தொல்லை கொடுக்கக்கூடிய பழமையாக அர்த்தம். பழமையாகிய வேதங்கள் திருக்காப்பிட்ட திருவாயிலின் கூட்டிய தொடர்ச்சியினை இதுவரைக்கும் வல்ல அன்பர்கள் யாரும் வரலையா, நீக்க வல்ல அன்பர்கள் யாரும் வரல. அதுக்கு தகுதியான அன்பர் வேணும் இல்ல. ஒரு வேதங்கள் கூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வேதத்துக்கு இணையான அன்பர்கள் வரலையா, இது வரைக்கும் யாருமே வரல. இப்பதான் வந்திருக்கிறாங்க 2 பேர். ஆமா, அதுக்கு தகுந்த அன்பர்கள் வேணும். வல்ல அன்பர் அணையாமை மருங்கோர் வாயில் வழியை எய்தினார். அப்படி அந்த திருவாயில் கூட்டிய தொடர்ச்சியை நீக்க வல்ல அன்பர்கள் வாராமையால் மருங்கோர் வழியை அதன் பக்கத்தில் உள்ள ஒரு வாயிலின் வழியை சென்று அப்படி அல்லல் தீர்ப்பாதமை அச்சிப்பார் தொழுவாராம் என்று சொல்லி அப்படி நம்முடைய துயரங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமானை அன்பர்கள் பூசிப்பார்களாயும் தொழுவார்களாயும் இருக்கும் முறையினை கண்டு எல்லையில்லா பெரும்புகளார் அளவுள் படாத பெரிய புகழினுடைய ஆருடைய பிள்ளையாரும் அரசுகளும் மேற்கொண்ட செய்தியை அங்குள்ளவர்கள் சொல்ல கேட்டு அறிந்தார்கள். இப்போ 2 பேருக்கும் எல்லாரும் போய் வழிபாடு செய்யறாங்க. இவங்க 2 பேர் அங்க இருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரும் எல்லாரும் சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாயில் வழியா போறாங்க. அப்ப 2 பேரும் கேட்கறாங்க, ஏன் இப்படி எல்லாம் போய் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஒரு காலத்துல வேதம் வழிபாடு செய்தது, வேதங்கள் வழிபாடு செய்து திருத்தாளிட்டு சென்ற அந்த கதவும் இன்றை வரைக்கும் திறக்க முடியல, அதற்கு தகுந்த அன்பர்கள் யாரும் இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் விடுவாரா? அந்த வழியா தான் போய் வழிபாடு செய்யணும்னு சொல்ல போறாரு இல்லையா? அதான் இந்த திருப்பாட்டு. அப்படி எல்லையில்லா பெரும்புகளார் இதனை அங்கு கேட்டறிந்தார். இப்ப என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறார். ஏன் அந்த ராசகோபுரத்து வழியா போகல, எல்லாம் இப்படி போறதுக்கு வேற வழியா போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, அதாவது பெருமானை அந்த ராசகோபுர வழியாக சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை. அப்படிதான் போய் வழிபாடு செய்யணும். இந்த கோபுரத்தை வணங்கி, இந்த கோபுரத்தை எப்படி வணங்கணும்? இறைவனுடைய திருவடியாக நினைந்து வணங்கி அதற்கு பிறகுதான் உள்ள போகணுங்க. அதுதான் முறை. இப்படிதான் போகணும். வாயில் அடைத்தே நிற்கின்றமைக்கும் அதனால் அன்பர் வேறு வாயில் வழி சென்று தொழுதமைக்கும் காரணம் கூறியபடி சொல்றார். வாயில் தொடர்பு வாயில்கள் கூட்டி மந்திரத்தால் இட்ட பிணைப்பு. வல்ல அன்பர் வன்மையாவது மறைகளின் மந்திர வலிமையின் முன் நின்று அதனை அவிழ்க்கத்தக்க மந்திரம் மோதி செயல் செய்யும் ஞான வலிமை.
அது வல்ல என்பதுனா ரொம்ப வலிமையான ஞான பலத்தோடு இருக்கக்கூடியவங்களை சொல்லலை. அவர் அந்த மந்திர ஞான வலிமை வேணும் இல்லைங்களா? யானையை கட்டி பிடிச்சி இழுத்தா கதவு வந்துடும், அதுக்கு அது கதவு கையோடவே வந்துடும் வச்சுங்களேன். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஞான வலிமைங்கிறார். அதாவது மந்திரங்கள் எப்படி வந்தால், வேதங்கள் எப்படி மந்திரம் சொல்லி அந்த கதவு திறந்ததோ அதே மாதிரி இப்போ மந்திரம் சொல்லி தான் கதவு திறக்க போகுது. கையில் பிடிச்சி இழுத்தெல்லாம் திறக்கிறது இல்லை. அந்த ஞான வலிமை அப்படிங்கிறார். வலிமையான நண்பர்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஞான வலிமையான நண்பர்கள் இல்லை. அவ்வளோ ஞானம் பெற்ற நண்பர்கள் இது வரைக்கும் யாரும் வரல அப்படிங்கிறதான் சொல்றார். அருமறை திருக்காப்பு செய்து வைத்த அந்த கதவும் திறந்திடவும் மறைகள் ஓதும் பெருகிய அன்புடையார் அணைந்து நீக்க பெறாமையினால் ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலையும் அப்படி சொல்றார். இதே மாதிரி தான் சொல்றார். மறைகள் ஓதும் என்றமையால் தமிழ் வேதம் திறக்கவும் அடைக்கவும் செய்ய கண்டபடி இந்த இடத்துல தான் வந்து தமிழ் வேதம் அப்படிங்கிறது இங்கதான் அதனுடைய ஒரு தன்மையை இங்க நிலைநாட்டி காட்டிய இடம் இது. தமிழ் வேதத்தினுடைய பெருமையை சொல்லிய இடம் இது. வடமொழி வேதத்துக்கு தமிழ் வேதம் இணையானது அப்படின்னு நிரூபிச்சு காட்டிய இடம் இதுதாங்க. இப்போ வடமொழி வேதங்கள் வந்து தாளிட்டு சென்றது, அதை நீக்கிய பெருமை தமிழ் வேதத்துக்கு உண்டு. அப்பர் சாமிகள் தானே நீக்கிறார். அதுலேயும் ரொம்ப பெரிய வேலை அப்பர் சாமிகள் நீக்கிறது. நீக்கிய கதவத்தை அடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமாக அடைச்சிடலாம். அதான் சொல்லுவார் நம்முடைய சிவகன்யா உரையில் இருக்குது. அதில் நீண்ட நாள் திறக்க முடியாத கதவை திறக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். ஆனால் திறந்த கதவத்தை அடைக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை, சீக்கிரமாக அடைச்சிடலாம். ஏன்னா அப்பர் சாமிகள் ஏன் 10 பாட்டு பாடுற வரைக்கும் திறக்காம 11வது பாட்டில் ஏன் திறந்ததுன்னா அதுக்கு ஆசிரியர் ஐயா உரையாசிரியர் சொல்றார், நீண்ட நாள் திறக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு கதவை திறக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி ஒரு சாவி, அந்த கதவனுடைய சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கதவனுடைய சாவி போலவே இருக்கிற சாவியால் தான் திறக்க முடியும். எச்சா இருந்தாலும் திறக்க முடியாது, குறைவா இருந்தாலும், ஒரு நாவு எச்சா இருந்தாலும் திறக்க முடியாது, குறைவா இருந்தாலும் திறக்க முடியாது. அப்ப அந்த வேதத்துக்கு இணையானது தமிழ் மந்திரம் அப்படிங்கிறது அங்க நிலைநாட்டப்பட்டது. நம்ம திருமுறைகளுடைய பெருமை நிலைநாட்டப்பட்ட இடம் திருமுறை. அதான் அப்படி உண்டதே உண்டும் உடுத்ததை உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கலைந்தன கடவா நாளெல்லாம் என்று சொல்லி பட்டந்தடிகள் சொல்வது போல இங்க வந்து சொல்றார். மறைகள் அடைத்த கதவத்தை அந்த மறை போன்றதொன்றுதான் திறக்கற்பானது. ஒரு கோல் கொண்டு பிணைத்த பூட்ட திறவுகோல் கிடையாத போது அதனை ஒத்த மற்றொன்றினால் திறக்கப்படுவது போல மறையால் காப்பிட்ட கதவு அது போன்ற மறையினால் திறக்கவும் அடைக்கவும் பட்டதாம் என்பது இதுதான் ரொம்ப உண்மை. தானுங்க, ஒரு சாவி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதே போன்ற சாவியால தான் திறக்க முடியுமே ஒழிய மாற்று சாவியால திறக்க முடியாது. அது மாதிரிதான் இந்த இடத்துல கண்டு இதனை கேட்டு அப்படின்னார். அர்ச்சிப்பார்கள் தொழுவார் ஆகும் ஆம்படின்னு அடியார்கள் என்று எழுவாய் வருவிக்க அர்ச்சிப்பார்களை அடியார் தொழுவார் என்று சொல்லி. ஆமா, இப்படி கண்டும் கேட்டும் வரலாறுகளை அறிந்தார். கண்டது கதவும் அடைத்தே நிற்பதனையும் மருங்கோர் வாயில் வழி எய்தி தொழுவாரம்படி இணையுமாம் என்று சொல்லி வேறொரு வழியில சென்று வழிபாடு செய்யறத ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க. அதாவது மறையால் காப்பிட்ட கதவு அதே போன்ற மறையினால் திறக்கும் அடைக்கும் பட்டது என்று சொல்லி சொல்ல அவ்வாறு நிகழ்வதோடு மறை திரு காப்பிட்ட அன்று முதல் இன்று வரை அடைத்தே நிற்பதும் மருங்குவலி எய்தி தொழுது வருவதும் அதன் காரணம் தொடர பெற்றவல்ல அன்பர் அணையாமை என்பது. ஏன் அப்படி போனாங்கன்னா அது வரைக்கும் அதற்கு தகுதியான அன்பர்கள் யாரும் வரல அப்படின்னு சொல்ல கேட்டது கண்டது கொண்டு காணாத முன் நிகழ்ச்சி கேட்டறிதற்பால் அதனை கேட்டென்று சொல்லி எல்லையெல்லாம் பெரும் புகழார் அப்படின்னா நாயன்மார்கள் இருவரின் புகழ்கள் எல்லையில்லாதன. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய புகழுக்கு எல்லையே சொல்ல முடியாது இல்லைங்களா? அது மாதிரி எல்லையில்லா பெரும் புகழார் மறைகள் ஓதவல்ல புகழும் இறைவன் திருவாக்கினையே நமது திருவாக்காக கொண்டு செயல்புரியும் புகழும் சரித நிகழ்ச்சி குறித்தது என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய புராணத்தில் அதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் திருவாக்கினையே தனது திருவாக்கு எனதுரை தனதுரையாக யார் ஞானசம்பந்த பெருமான் இளம்பையங்கோட்டூர் தேவார். அப்ப எனதுரை தனதுரையாக அப்படின்னு சொன்னா சிவபெருமானுடைய உரை திறக்காம இருக்குமா? வேதங்கள் சொன்னதை யாரு? சிவபெருமான் தானே சொன்னார். வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அப்படின்னார். வேதங்கள் சொன்னதும் சிவபெருமான் தான், திருமுறைகள் சொன்னதும் சிவபெருமான் தான். ரெண்டுமே பெருமான் சொன்னதுதான். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடா நம்ம எதையும் கருதக்கூடாது. அதையும் நம்ம பழிச்சு சொல்லக்கூடாது. வேதத்தையோ அல்லது ஆகமத்தையோ நம்ம பழிச்சு சொல்லக்கூடாது. வேத நிந்தனை ஆகம நிந்தனை நம்ம செய்யக்கூடாது. தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம நிந்தனை
செய்யக்கூடாது. அதுவும் பெருமான் அருளியது, இதுவும் பெருமான் அருளியது. அதுதான் நம்ம அப்படிதான் போயிட்டோம். வேதங்கள் சிவபெருமான் முடிந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. திருமுறைகள் அதே மாதிரி தான். அதே மாதிரி அப்பர் சாமிகளும் சொல்றார், மறக்குமாறு இல்லாத இது ஞானசம்பந்த பெருமான் மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டி என்று சொல்லி இளமை நம்முடைய இதுல சொல்லுவார். திருத்துருத்தி தேவாரத்தில் சொல்வார், எல்லாமே இறைவனுடைய திருவருளால நிகழ்ந்தது தாங்க. அதே மாதிரி அப்பர் சாமிகளும் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாருங்க. இதுல செங்காட்டங்குடி தேவாரத்தில் சொல்றாரு. செங்காட்டங்குடி தேவாரத்துல ஒரு இடம் வருங்க. இதே மாதிரி பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மையக்கருத்த திருவருளினானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்துனார். அப்ப யார் பாடு வைக்கிறா? சிவபெருமான் தான் பாட வைக்கிறார். பன்னிய செந்தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளினானை என்று சொல்லி அங்க வருது, செங்காட்டங்குடி தேவாரத்தில் வருது. அதே மாதிரி நம்முடைய மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனதுள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் செய்கின்ற தாயான ஈசற்கை சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி கோத்தும்பியில சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றாரு இல்லையா, எனக்கும் நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் கச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுகின்றார். அடியே எடுத்து கொடுக்கிறார் இல்லையா. பொதிலாமதே குறைவிலா நிறைவே ஆதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனே பித்தா என்று சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறார். இப்படி திருமுறைகள் எல்லாம் யார் பாடினாங்கன்னா உள்ளிருந்து உணர்த்த பாடியது நம்முடைய பெருமான் தான். காரைக்காலம் மேற்பணத்துல வருது. காரைக்காலம் மேயர் எப்ப அற்புத திருவந்தாதி பாடினாங்க அப்படின்னா, உட்பவிந்து எழுந்த ஒருமையில் உமைகோன் தன்னை, உட்பவிந்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் அப்படிங்கிறார். எப்ப பாடினாங்கன்னா உட்பவித்து எழுந்த ஒருமையில் அப்படிங்கிற உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார் அப்படின்னு. அப்ப எல்லாமே எப்படின்னா பெருமான் தான் முன்னின்று உள்ளுக்குள்ள இருந்து உணர்த்த அவங்க பாடுறாங்க. அதனாலதான் சொல்றது எல்லையில்லா பெரும்புகளாக. இப்பதான் நாவுக்கரசு பெருமானை பார்த்து சொல்றார், அப்படியா அப்படியெல்லாம் சுத்தி எல்லாம் நாங்க போக முடியாது, சாமியை வழிபாடு செய்யறதுக்கு நேரடியா தான் போகணும், அபிமுக திருவாயில் வழியா தான் போகணும். அதனால அப்பர் சாமியை பார்த்து அப்பரே நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் சொல்றாரு. ஆங்கப்பரிசை அறிந்தருளே ஆலை தோணிபுரத்தரசர் ஓங்கு வேதம் அர்ச்சனை செய்யும்பர் உம்பர் பிரானை உள்புக்கு தேங்கா திருவோ நேரிறைஞ்ச திருமுன்கதமும் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் என நீடும் திருநாவுக்கரசர் சொல்றார். அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பெருமானை பாடிருக்கலாம் இல்லையா. ஞானசம்பந்த பெருமான் பாடுன என்ன திறக்காமையா போயிடும். ஆனா கூட இருக்கக்கூடிய அப்பர் சாமிகளை எப்படி மதிக்கிறாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்களை நம்ம மதிக்கணும், பெரியவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுங்கிறது அதுதான். அப்பர் சாமிகள் கூட இருக்கிறார், இவரே பாடலாம் இவரே. அதே மாதிரி சீர்காழி செல்லுகின்ற பொழுதும் முதல் சந்திப்புல 2 பேரும் கோயிலுக்கு வழிபாடு செய்ய போறாங்க. 2 பேரும் சந்திப்பெல்லாம் முடிஞ்சு கோயிலுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சாமிகளை பார்த்து போறார். உங்கள் பிரானை பாடுவீர் அப்படின்னா, உங்கள் பிரானை பாடுவீர் அப்படின்னா. அப்பதான் அப்பர் சாமிகள் பார்கொண்டு மூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதியத்தை பாடுறாரு. இங்கே அதே மாதிரி, அதாவது ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சாமிகள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அது அப்பர் சாமிகள் பாருங்க இப்ப பாட சொல்றாரு. அவருக்கு என்ன தெரியுங்களா, முந்திரி கொண்டையாட பாடணுங்கிறதெல்லாம் இல்லை. ஞானசம்பந்த பிள்ளையார் சொன்னா கேட்கணும். ஆமா, அவர் சொல்றதை அப்படியே கேட்கணும், அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. அதனால அவர் பாடிடுறாரு. அப்புறம் பாடி 10 பாட்டு பாடுற வரைக்கும் திறக்கிறது இல்லை. 11வது பாட்டுல திறக்குது, கதவும் அடைக்க பாடும் என்கிறாரு. இவர் பாட போறாரு. ஞானசம்பந்த பிறகு ஒரே பாட்டுல கதவு அடைச்சிருது. உடனே அவருக்கு மனசுக்குள்ள, அவர் நம்மளை பாட சொன்னாரு, நீங்களே பாடுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கலாமோ, அவரே பாடியிருந்தா ஒரே பாட்டுல கதவு திறந்திருக்குமோ, அப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறார். அப்படின்னா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள எப்படி இருக்குது பாரு, அதுதான் பெரிய வேலை. ஞானசம்பந்த பெருமானும் அவர் உயர்வா கருதியிருக்கார். அதே மாதிரி அப்பர் சாமிகளும் ஞானசம்பந்த பெருமான் அவரை உயர்வா கருதியிருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள எந்த ஒரு பிணக்குமே இல்லைங்க, அதான் பெரிய வேலை. ஆங்கப்பரிசை அறிந்தருளி ஆலை தோணிபுரத்து அரசர் அங்க தன்மையனை அறிந்தருளி என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாங்க.
கடல் வெள்ளத்தின் மிகுந்த திரு தோணிபுரத்து அரசராகிய அவருடைய பிள்ளையார் அப்பர் ஓங்கும் வேதங்கள் அரிசித்த தேவதேவராகிய பெருமானை கோயிலில் புகுந்து தடையில்லாமல் நாம் இருவோமும் நேர்வாயில் வணங்குதல் பொருட்டு திருமுன் உள்ள கடவுள் திருக்காப்பு நீங்கும்படி பாடி அருளுவீராக என்று பாருங்க. அப்படியே நேரா போய் வழிபாடு செய்யணுமா, நேர்வாயிலில் வணங்குதல் பொருட்டு அப்படின்னா 2 பேரும் நேரா போய் வழிபாடு செய்யணும். நேரிசி இறைஞ்ச திருமுன் கதவம் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பறை என நீடும் திருநாவுக்கரசர். இப்போ புகழால் நீடும் திருநாவுக்கரசர் பெருமான் பாட போல. நீடும் திருநாவுக்கரசர்னா புகழால் நீடிய, புகழால் நிறைந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்றார். இது 3 பாட்டு இருக்குது, ஒரே மாதிரி தான். தோணிபுரத்தரசர் என திருநாவுக்கரசர் என்று சொல்லி ஓங்கு வேதம் அப்படின்னார். ஓங்கு வேதம் இறைவன் திருவாக்கு என்ற பெருமையால் ஓங்கும் வேதம், உரத்த ஒளியில் சத்திக்கும் வேதம் என்று சொல்லி. ஏன்னா வேதங்கள் எப்படின்னா இறைவனே அருளியது, அதான் ஓங்கு வேதம்னார். தேங்குதல் தடைப்பட்டு நிற்றல் என்று சொல்லி அப்பரே பெயரையில் வந்த அன்மைவிழி பிள்ளையார் சீர்காழியில் தாம் இட்டு அழைத்த அந்த பெயரையே கொண்டு இங்கு அப்பர் சாமிகளுக்கு அப்பா அம்மா வைத்த பேர் மருள் நீக்கியார், சிவபெருமான் வச்ச பேர் திருநாவுக்கரசர், பிள்ளையார் வச்ச பேர் அப்பர் இல்லைங்களா. ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 அப்பா. ஆமா, திருமுலைப்பால் ஈன்ற தந்தையார் சிவபாதகிருதியார், உமையம்மை திருமுலைப்பால் கொடுத்ததுனால சிவபெருமான் ஒரு அப்பா, உணர்வுக்கு தந்தையார் அப்பர் சாமிகள். 3 அப்பா நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு. அப்பர் சாமிகள் அப்படியே அந்த உணர்வோட அன்போட தான் அப்பரே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பரால் நன்மையில வச்சுதான் சொன்னார். ஆனா அவர் அதை கூட ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல. அடியேன் அப்படின்னு சொல்லி அந்த பணிவுல தான் இருந்தார். ஆமா, அதனால அதை எங்க பயன்படுத்துறாருன்னா ஒரே ஒரு இடத்துல தான் பயன்படுத்துறாரு. அந்த அப்பருங்கிற அந்த ஒரு இதைய திருமறைக்காட்டுல தான், இங்கதான் இதில் தான் வருது, திருமறைக்காட்டுல தான் பயன்படுத்துறாரு. செல்ல இசையன் அப்படிங்கிறார். அப்பா பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி சொல்றாரு. வேற எங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் அப்படி அவர் பேசுறது இல்லை. ஞானசம்பந்த பெருமான் சொன்னா சரி, அவ்வளவுதான். அந்த ஒரு இடத்துல மட்டும் மதுரையம்பதி போறேன்னு சொல்ற பொழுது செல்ல இசையன் அப்படிங்கிற அந்த உரிமை அங்க மட்டும் எடுத்துக்கிறார். அது கூட எதுக்காக? ஞானசம்பந்த பெருமான் வைத்திருந்த ஒரு அன்பு, சமணர்களால் அவருக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கரிசனம். அப்பாவுக்கு புள்ள மேல கரிசனம் இருக்கும்ல, அது மாதிரி அந்த கரிசனம் சொல்றோம் இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற எங்கேயும் அவர் அப்பர் சாமிகள் சொல்லி அதை ஒரு இடத்துல அவர் மீறின மாதிரி எங்கேயுமே பெரிய புராணத்தில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அப்படி எது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஒரே இடம் தான் அந்த அப்பர் அப்படிங்கிறத காட்டிய ஒரு இடம், அதுதான் அந்த உரிமை எடுத்துக்கொண்டது. ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி. அப்பரை பெயர் இயல்பில் வந்த அண்மை வெளி என்று சொல்லி அப்பராதலில் நீர்தான் முன்னர் கதவு திறக்க பாட வேண்டும் என்பது குறிப்பு. பாருங்க, அப்பர்னு சொன்னா போதுமா? அப்பா தான் முதல்ல பாடணும், அதுக்கு பிறகுதான் பிள்ளை பாடணும் அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமான் கடைபிடித்திருக்கிறார். அவர் அப்ப ஞானசம்பந்த பெருமான் அவர் குருநாதராகவே வச்சிருக்கிறாருன்னு நம்ம சிந்திச்சிருக்கிறோம், பல இடங்கள்ல சிந்திச்சிருக்கிறோம் இல்லையா. ஞானசம்பந்த பெருமான் தான் குருநாதர் யாருக்கு? அப்பர் சாமிகள். ஆனாலும் கூட ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சாமிகளை எப்படி வச்சிருந்தாருன்னா அப்பாங்கிற ஸ்தானத்துல தான் வச்சிருந்தார். இப்ப என்னன்னா அப்பா தான் முதல்ல பாடணும், அதுக்கு பிறகுதான் நம்ம பாடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறார். அப்படி அப்பராதலின் நீர்தான் முன்னர் கதவம் திறக்க பாட வேண்டும் என்பது குறிப்பு. ஞானமுண்ட பிள்ளையார் அங்கு உடன் எழுந்தருளி இருந்தார். ஆதலின் நாயனார் தாமே அதனை முற்பட துணிந்தார் அலர். அதனை அறிந்தே பிள்ளையாரும் இவ்வாறு நாயனாரை நோக்கி அருளினார் என்பது மேல்வரும் பாட்டு. பிள்ளையார் உரை செய்தருள் அதனாலே, அவரே எதுக்காக? நான் பிள்ளையார் சொன்னதுனால அவர் பாட போறார் என்று சொல்லி சொன்னார். அதாவது பிள்ளையார் இவ்வாறு அருளி செய்கிறார்கள், நாயனார் அவரையே இது செய்தருளும்படி வேண்டி விடுத்திருப்பார் என்பது கருத்து. இப்ப அவர் எதுவுமே சொல்லாம இருந்திருந்தா, ஞானசம்பந்த பெருமான் எதுவும் சொல்லாத இருந்திருந்தார் வைங்களேன், அப்பர் சாமி என்ன செய்ய போறாரு? அவரே போய் பாட போறாரு. பிள்ளையாரை பார்த்து சாமி நீங்க பாடுங்க, நீங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி பிள்ளையார்கிட்ட சொல்லியிருப்பார். பிள்ளையார் சொன்னதுனால அவர் பாடணும். அதுதான் ரொம்ப கவனமா நம்ம கையாளணும். இதுல அவர் முந்திரி கொண்டையாட்டை எல்லாம் போய் அப்படியெல்லாம் பாட மாட்டார். ரொம்ப பணிவானவர். அப்பர் சாமியில போற பணிவானவர் இந்த யாரையும் நம்ம பார்க்கவே முடியாது. மற்றவர்கள் வணங்காமும் அடிவணங்கும் அப்பர் சாமியில் வாகீசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அப்பர் சாமிகள் தான் யாரும் முதல்ல வணங்குறதுக்கு முன்னாடி அப்பர் சாமி வணங்கிடுவார். அப்படி தோணிபுரத்தரசர் திருநாவுக்கரசன் இருவரையும் அரசர்கள் என்று குறிப்பிட்ட குறிப்பு சொல்றார். அவரை தோணிபுரத்தரசர்னாரு, இவர் திருநாவுக்கு அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே நான் சொல்றேன், நம்ம ராகவையா அப்படித்தான், யாரும் முதல்ல அவர் முதல்ல விழுந்து வணங்கிடுவார். எங்க வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு முறை அவர் கார்லேருந்து இறங்குறதுக்குள்ள நான் விழுந்துட்டேன் ரோட்ல வந்து. அப்போ அவர் சொன்னார், எல்லாத்தையும் நான் தான் முதல்ல விழுந்து வணங்கவே, இன்னைக்கு நீங்க வணங்கிட்டீங்க என்னையா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளவு பெரியவர், அவ்வளோ ஒரு அடியார்கள் மேல அவ்வளோ ஒரு பணிவா இருப்பார். ஏன்னா அவங்க எல்லாம் புராணத்துல ரொம்ப ஊறி திளைத்தவர்கள். அதனால அவங்க அடியாரில் கண்டா வணங்கணும்னு தான் தோணும், வேற எதுவும் அவங்க மனசுல வராது. அடியாரில் கண்டா வணங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதுன்னா அவங்க எல்லாம் புராணத்துல ரொம்ப ஊறி போனவங்க. நமக்கு பார்த்த உடனே அவனுடைய குறை என்னவோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். அன்னைக்கு அப்படி சொன்னா, இன்னைக்கு வச்சுக்கிற ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே மனசுல ஒரு உள்ளுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடாது. அன்னைக்கு நடந்து அன்னைக்கோட போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வேற, அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவர் அப்படி சொல்லியிருப்பார், அதையவே நாம வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்லைங்களா? என்ன என்னைக்கோ நடந்தது. பெரிய புராணம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கு. பெரியவங்க எல்லாம் அப்படிதான் நடந்திருக்கிறாங்க. ராகவையாலாம் அதுல ரொம்ப கண்டிப்பா இருந்தார், உறுதியா இருந்தார். ஒரு முறை எங்க திருக்கூட்ட அன்பர் ஒருத்தர் சிக்கராஜையான்னு சொல்லி, அவருக்கு 95 வயசு, 100 வயசு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கு 100 வயசே இப்ப இருக்கும், இன்னும் இருக்கிறார். அந்த அம்மாவும் இருக்கிறாங்க, அவரும் இருக்கிறாங்க. திருக்கூட்ட ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு வயசு 90 வயசு இருக்கு, 85-90 இருக்கு. அவருடைய மகன் வந்து ஒரு வீடு கட்டியிருந்தாரு பெருந்துறைக்கு பக்கத்தால். அடியேன்னா ஐயாலாம் போயிருந்தோம். சரி வேலுசாமி நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஐயா வரங்க ஐயா. பார்த்தா ரொம்ப வேடத்தோடலாம் இருக்க மாட்டாரு, பார்த்தா எளிமையாத்தான் இருப்பாரு. சிவபூஜை பண்றவர், ஆரம்பத்திலேயே சிவபூஜை வாங்கிட்டாரு. ரொம்ப பழுத்த அடியார். அப்படி நாங்கெல்லாம் போயிருந்த பொழுது சரி ஐயா போய் வணங்கிட்டு நம்ம சரி போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள், அவங்க போய் வாழ்த்துறதுக்கு நமக்கு என்ன இருக்கு, ஐயா கூப்பிட்டாங்க, ஐயா போய் வணங்கிட்டு சாப்பிட்டு வரலான்ட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்தார். இது எதுக்குங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு பாம்பு பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை அப்படின்னாரு. நீங்கள் 2 பேரும் நில்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்களும் அம்மாவும் நில்லுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படி இல்லை வேண்டாங்க வேலுசாமி அப்படின்னாரு. இல்லைங்க நீங்கள் நில்லுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவரை குடத்தை வாங்கி வச்சுட்டு அதுக்கு அவர் விட மாட்டார். அதனால நாங்கள் அவர் திருடி வணங்கிட்டு அப்புறமா நாங்கள் உள்ளே போனோம். அது அவர் பெரிய ஒரு புராணம் கேட்டு ரொம்ப இதாக இருக்கிறதுனால அவர் மனசுல அப்படி தோணிருக்கு. அப்படின்னா அவர் சொன்னதுனால நான் பெரிய ஒரு ஆசிரியர் மாதிரி நான் போய் நீங்கள் பாத பூஜை பண்ணி நிற்க முடியுமா என்ன? அப்படியெல்லாம் முடியாது. அவர் தான் பெரியவர் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அவருக்கு ஏதோ மனசுக்குள்ள தோணி இருக்குது, அதனால அவர் அப்படி செய்திருக்கிறார். எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரியவங்க ஒரு சில எப்பவுமே பெரியவங்களா இருக்கிறாங்க. நம்ம தான் அப்படி இருக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. சில நேரங்களில் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. அடியார்கள் மேல காழ்ப்புணர்ச்சி, அடியார்கள் அன்னைக்கு அதை சொன்னாங்க இன்னைக்கு அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பெரட்டிட்டு உருட்டிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. ரொம்ப வேதனையா இருக்குது சில நேரத்தில் ஒவ்வொருத்தர் பண்றதை பார்த்தா. அடுத்த திருப்பாட்டு இப்பதான் வந்து கதவம் திறக்கிறதுக்காக பாடுறார். உள் நேர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள, அதனாலே பண்ணின் நேர்மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான். தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீங்க தாழ்க திருக்கடை காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்று இல்லீர் என்று பாடி இறைஞ்சுதலும். அருமையான இடம். 10 பாட்டு பாடிட்டார் அப்பர் சாமிகள். பண்ணின் நேர்மொழி ஆளுமை பங்காரோ, மண்ணினால் உளம் செய்மறை காணரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினோ. எல்லாம் ஓங்காரத்திலேயே வரும். அந்த பதிகம் முழுக்க ஓங்காரத்திலேயே வரும். அந்த பதிகம் வேணா எடுத்துங்க பாடல். அந்த பதிகம் முழுக்க ஓங்காரத்திலேயே வரும். ஏன் தெரியுங்களா? சாமி உள்ளுக்குள்ள இருக்கிறாராம், கதவு சாத்தி இருக்குது, இவங்க 2 பேரும் வெளியில் நிற்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற சாமிக்கு பாடுறது காது கேட்கணும் அப்படின்னு எங்க ஐயா சொல்வார். எங்க குருநாதர் ஐயா அதுக்கு நல்லா சுவையா சொல்வார். பொதுவ மூர்த்திகள் எல்லாம் இருந்த ஒரு இதுல இந்த பதிகத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது எங்க ஐயா சொன்னார், ஏன் எல்லாமே ஓங்காரத்திலேயே பாடுறாரு,
ஓங்காரத்திலே பாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது எங்கள் குருநாதர் ஐயா வந்து இதை சொன்னாங்க. எனக்கு அந்த செல்லை அப்படி கொடுங்க, அந்த செல்லை அஞ்சாம் திரும்ப போட்டு வாங்க. அப்படி இது விளக்க சொல்லிடுறேன். இந்த பெரிய பாட்டு பன்னீர் நீர்மையினால் பன்னீர்மையினால் இந்த உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்த அருளினர். உள்நீர்மையினால் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையார் அன்பின் தன்மையினால் இவ்வாறு உரைத்தருளினராக. ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்பர் சாமிகள் மீது இருந்த ஒரு அன்பின் காரணமாக இப்படி சொல்றாரா. அப்படி சொல்லி பண்ணின் நேரும் மொழியால் என்று எடுத்து பாட, பன்னினை புறந்திய மொழியால் என்று தொடங்கி பாடவும், துய்ப்பான் பயன் துய்ப்பான் தண்ணீர் அணிந்தார் திருக்கதவம் நீக்க தாழ்க. அப்பதிக பாடலின் பயனை அனுபவிக்கும் பொருட்டு திருக்கதவத்தை திருக்காப்பு நீங்கி திறப்பதனை தாழ்க என்று சொல்லி, திருக்கடை காப்பிலே எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர் என்று பாடி இறைஞ்சின அளவில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே சாமி கிட்ட வந்து அந்த 10 பாட்டையும் பாடுறார். அப்படி மனமுருகி பாடியதுக்கு பிறகு கடைசியா இரக்கம் ஒன்றிலீர் என்று சொல்லி பாட போறார். அதை எடுத்து விரிவுரையில உள்நீர்மைனா நாயனார் பால் உள்ளத்தில் கொண்ட அந்த தந்தையா கண்ட அன்பின் திறம். அப்படி அப்பர் சாமிகள் எப்படி பார்த்தாரு, தந்தையாகவே பார்த்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இது ஆளுடைய பிள்ளையார் புராணத்தில் இருக்கு. அதனால பிள்ளையார் தம்பால் கொண்ட அன்பின் அந்த திறத்தால் உரை செய்த அருளியவனை மறக்க மாட்டாமையினால் என்று சொல்லி, பண்ணில் நேரும் மொழியால் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா இது பதிக தொடக்கம். பண் அப்படிங்கிறது தமிழுக்கு உரிய சிறப்பாய் உரியதொரு இசை அமைதி. பெண்களின் மிடற்றொழியின் இயல்பாய் அமைவது என்று சொல்லி பண் அமைதிகளையும் இலக்கணங்களையும் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பண்ணின் நேர்மொழியால் என்றது அதனால அம்மையார் பெயருக்கு பன்னின் நேர்மொழியார் என்று சொல்லி அம்மாவுடைய திருப்பெயர் இல்லைங்களா. பன்னேர்மொழி அம்மை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம சாமிக்கு பேர் பன்னார் மொழி அம்மை. இது பன்னேர்மொழி அம்மை அப்படிங்கிறது நம்ம இதுல கரூர் பெஞ்சமாங்கூடல் அம்மா பேரு பன்னேர்மொழி அம்மை. இது அதே மாதிரி பன்னின் நேர்மொழி அம்மை. இது அது பன்னேர்மொழி அம்மை. கோயம்புத்தூர் நம்ம ஓதுவம் ஐயா, நம்ம கண்ணபுர ஓதுவார் ஐயாவுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற பொழுது இந்த பேரெல்லாம் அடியன்னு சொன்ன பொழுது அவர் பன்னேர்மொழி அம்மைன்னு சொல்லி அந்த பெயர் வச்சார். 2வது குழந்தைக்கு பன்னேர்மொழி அம்மைன்னு வச்சார். முதல் குழந்தைக்கு அரவணத்த நாயகின்னு சொல்லி வச்சார். 2 பெண் குழந்தை. இந்த பன்னேர்மொழி அம்மைங்கிறது ரொம்ப அவருக்கு பிடிச்சது. ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணோட பாடக்கூடியவங்க. ஓதுவாமூர்த்திகள் குடும்பம். பாரம்பரியமா அவங்க அப்பா இருந்து எல்லாருமே ஓதுவாமூர்த்தி. அந்த அம்மாவும் ஓதுவார். அதனால வந்து பன்னேர்மொழி அம்மை என்று சொல்லி பெயர் வச்சாங்க. இப்படி அம்மையுடைய பெயர் தான் அது. அது நம்ம தமிழ்ல வந்து யாழை பழித்த மொழி அம்மை என்று சொல்லி சொல்லுவாங்க. மறைக்காட்டு மணாளனார் இல்லையா சாமி பேர். பயன் துய்ப்பான் பாட்டினால் நினைவூட்டி குறிக்கப்பட்ட பயனாகிய அம்மையாரின் அந்த மொழியினது பன்னின்பத்தை அனுபவிக்க பயன் துய்ப்பான் என்று சொல்லி தாழ்க என்று சொல்லி யாழை பழித்த மொழியால் என்ற எதிர்மறை பொருள் குறித்த பெயரை யாழை பழித்ததாயின் எதனை நேர்வது எதனை கொண்டு தென்னின் என்றது பண்ணின் நேர்வது என்று பண்ணின் நேர்மொழியால் என்று சொல்லி சொல்லார். அதன் பயன் துய்ப்பான் அப்பயனின் அப்பரின் தமிழ் சுவையை அருந்துதல் பொருட்டு அம்மாவுக்கு வந்து பண்ணின் நேர்மொழியால் என்று சொல்லி பெயராம். ஏன்னா அப்பர் சாமிகள் பண்ணோட பாட போற அந்த பதிகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அம்மா என்று சொல்லி பண்ணின் நேர்மொழி அம்மை என்று சொல்லி நாயனாரது பாடல்கள் எல்லாவற்றிற்கும் பொது இலக்கண மாதிரி ஈண்டைக்கு சிறப்பின்றது எங்க என்று சொல்லி கதவு தாளிட்டு உள்ளே உணவுன்பான் இடையில் வெளியே நின்று கதவு திறக்குமாறு ஒருவன் கூறுவானாயின் உண்ணுமிடையில் அதனை விட்டு கதவு திறக்க தாழ்க்கும் உலகியல்பு பற்றி எழுந்த உபச்சாரத்தால் கூறியது என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா அப்பரின் தமிழ் சுவை அருந்துதல் பொருட்டு, அதாவது பயன் துய்ப்பான்னு சொல்றாரு. அப்பர் சாமியினுடைய அந்த தேவாரத்தை வந்து அதை சுவையை அருந்துதல் பொருட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆமா, அருந்துதல் பொருட்டு அப்பரின் தமிழ் சுவை அருந்துதல் பொருட்டு என்று உரைப்பார் முல்லர். அந்நாயனாரது பாடல்கள் எல்லாவற்றிற்கும் பொது இலக்கண மாதலின் ஈண்டைக்கு சிறப்பின்றது சிறப்பின்ற என்க என்று சொல்லி கதவு தாளிட்டு உள்ளே உணவுன்பான் இடையில் வெளியே. ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க, ஏன் கதவு காலதாமதம் திறந்துங்கிறதுக்கு சொல்றாரு. ஒருத்தன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு வைங்களேன், நம்ம வெளியில இருந்து சத்தம் போட்டோம்னு வச்சுங்களேன், அவன் சாப்பிட்றது முடிச்சுட்டு அப்புறம் வந்து திறக்கிறது கொஞ்சம் நேரமாகும் பாருங்க. அது மாதிரி நேரமாச்சான். அங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. எதை? அப்பர் சாமியுடைய தேவாரத்தை
உணவாக விட்டுருக்கிறாராம் சாமி. அதுதான் வந்து பயன் துய்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ ஒரு விளக்க வந்து நமக்கு அப்பர் சாமி சொல்றாரு பாருங்க. அந்த சுவையை அப்படியே அனுபவித்து கொண்டு இருக்கிறார் பெருமான். சாப்பிட்டு இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அந்த தேவாரத்தினுடைய அந்த சுவையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாராம் உள்ள இருக்கக்கூடிய மறைக்காட்டு மணாளனார். அதான் பயன் துய்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெளியே நின்று கதவு திறக்குமாறு ஒருவன் கூறுவான் ஆயின் உண்ணுமிடையில் அதனை விட்டு கதவு திறக்க தாழ்க்கும் உலகியல்பு பற்றி எழுந்த உபச்சாரத்தால் கூறியது என்று சொல்லி தென்னீர் தெளிந்த நீரையுடைய அது ஒண்ணுதான். அப்பர் சாமியினுடைய தேவாரத்தில் அப்படியே அவரு சாமி அவர் மூழ்கிட்டார். ஆமா, எப்படி வந்து உரைசியல் பதிகம் பாடுதினால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம்னு நம்முடைய கலரிட்டறிவார் என்ற சுந்தர நம்முடைய பெருமான் சொல்றாரு இல்லையா? கலரிட்டறிவார் நாயனார் எப்பொழுதும் சிலம்பொலி கேட்டுத்தான் பூசையை முடிப்பார். அன்று சிலம்பொலி கேட்கலைன்னா ஏன் கேட்கல? அப்புறம் சரி நம்ம பூசையில ஏதோ தவறாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? உடைவாளை எடுத்து இந்த பூசையே நம்ம சரியா பண்ணல, இந்த உயிரோட இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு சேரமான் பெருமான் நாயனார். பெருமானுடைய விருப்பமான பூசையை நம்ம சரியா செய்யல, சிலம்பொலி கேட்கல, அதனால உயிரை போக்கிக் கொள்வோம் என்று சொல்லி உடைவாள் எடுக்கின்ற பொழுது அந்த சிலம்பொலி கேட்கும். அப்பதான் சாமி சொல்றார், ஒன்றும் உணர்வினால் வன்தொண்டன் வந்து உரைசேர் பதிகம் பாடுதலினால் நின்று கேட்டு வர தாழ்த்தோம் அப்படின்னார். சேரமான் பெருமான் நாயனார் குணத்துல வரும் பாருங்க. உரைசேர் பதிகம் பாடலில் நின்று கேட்டு வர தாழ்த்தோம். சாமிக்கு அப்படியே ரொம்ப லயிச்சு போயிட்டாராம். அப்பதான் சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறாரு, ஒருத்தர் பதிகம் பாடி அதை நின்று கேட்டுட்டு வர்ற அளவுக்கு சாமி அவர் பதிகம் பாடினா அவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார் சுந்தரர். அதனால அவர் நான் இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே புறப்படுறார். திருவாரூருக்கு புறப்படுறார். திருவாரூர் புறப்படுற தில்லையம்பதி வந்து பெருமானை வணங்கி கொண்டு அதற்கு பிறகு வரப்போறார். இது கல்லைற்றறிவார் கோணத்தில் இருக்கு. அப்ப பெருமான் வந்து இங்க என்ன பண்றாரா? அப்படியே அந்த பயன் துய்ப்பான் என்று சொல்லுவதற்கு அந்த தேவாரத்தினுடைய அந்த சுவை அப்படியே அறிந்து கொண்டிருக்கிறார், அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பெருமான். தென்னீர் என்று சொல்லி வேணில் காலத்தில் இமயத்தின் பனிக்கட்டிகள் உருகி வருதலினால் தெளிந்து பெருகும் கங்கையாற்றின் சிறப்பியல் திருக்காப்பு நீங்க தாழ்த்தன் காப்பு நீங்குதல் திறத்தல் மலைகளால் பூசிக்கப்பட்டு காப்பிடப்பட்டதனை நீக்கி தம்மை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி திருக்கடை காப்பு இறுதிப்பாட்டு பதிகத்தை முடித்து கூறுவதனால் காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றில்லேர் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் இறைஞ்சுதலும் இறைஞ்சனவுடன் இரக்கமில்லையரே என்று பாடியதுடன் கதவும் யோகம் பண்ணி கொடுங்க. கதவும் திறப்பிமனை என்று விண்ணப்பம் செய்து பணிந்தனர் என்று சொல்லி இரக்கமில்லையரே என்று பாடியதற்கு பிறகு கதவும் திறந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். நமக்கு தெரிந்த பதிகம் பாடலாம். இந்தாங்க ஒரு வேணுமா எடுத்து குறுந்தொகை பண் ஆரம்பிச்சு 5ஆம் திருமுறையில் எல்லா பாட்டையும் பாடல. பன்னெண்ணேர் மொழி அலுமை பங்கரோ மண்ணினார் பலம் செய்மறை கடரோ கண்ணினார் உமை காண கடலினை திண்ணமாக இறந்தருள் செய்யே வீடு சென்றடைய முறை கண்டரோ ஆண்டு வந்த நீரே அருள்
10 பாட்டு பாடுனதுல ஒரு இடத்துல பாடுறாரு பாருங்க. அரிய நான்மறை ஓதிய நாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ, வேதங்களை எல்லாம் ஓதியது சிவபெருமானே என்று சொல்லி இதுல பாடியிருக்கிறார். இப்படி பண்ணின் நேர்மொழி யாருமை பங்கரோ என்ற இந்த பதிகத்தை நம்முடைய அப்பர் சாமிகள் அருளி செய்து 10 பாட்டு பாடிட்டார். 10 பாட்டு பாடி கதவும் திறக்கல. அப்பதான் பெருமானை பார்த்து கொஞ்சம் விழித்து பாடுறாருங்க. என்ன செய்யறாருன்னா 11வது பாட்டுல இரக்கமில்லையே பெருமானே, இவ்வளவு இதா பாடுறோமே, உங்களுக்கு இரக்கம் ஒன்றில்லையர் எம்பிரானீர், அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர். என்ன ராவணனை விரலால் அடர்த்திட்ட நீங்க, உங்களுக்கு இரக்கம் ஒன்றில்லையர் எம்பிரானீர் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரக்கனை விரலால் அழுத்துறதுனால அந்த அரக்கனுடைய குணங்கீது உங்களுக்கு வந்துருச்சோ? ஏன்னா இரக்கமே இல்லாத இருக்கிறதுனால அதை சொல்றாரு பாருங்க. 11வது பாட்டுல அவன் சொல்றனுங்கிறது என்ன இருக்கு? அரக்கனை விரலால் அமுத்துனதுனால அந்த குணங்கேது உங்களுக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி எங்க ஐயா சொல்லுவாரு நல்லா சுவையா. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்று இல்லையே, அதை சொல்றாரு. அதனால உங்களுக்கு இரக்கம் இல்லாத போச்சா பெருமானே. ஏன்னா எப்பொழுதும் சாமி அப்படி இரக்கம் இல்லாம இருந்தது இல்லை. அப்பர் சாமிகள் பாடி அது எதுவும் நடக்காம இருந்தது இல்லை இல்லைங்களா? சொற்றுணை வேதியின் பாடி 6 கடல்ல இருந்து மேல கொண்டு வந்த பெருமான் இப்ப இந்த கதவு திறக்கிறது ஒரு பெரிய மேட்டரா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பர் சாமி அப்பூதி நாயனாருடைய 60 திருநாவுக்கரசரை மீட்டு கொடுத்த பெருமான் இதை செய்யவா முடியாது? அதான் சொல்லாதீங்க. அரக்கனை விரலால் அடர்த்திட்டீர் எம்பிரானி, இரக்கம் ஒன்றில் எம்பிரானி. அரக்கனை விரலால் அடர்த்ததுனால அந்த அரக்க குணங்கீது வந்துருந்தா இரக்கம் இல்லாத போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த இடத்துல கேட்கிறார் அப்பர் சாமிகள். அப்படி கேட்டுட்டு சொல்றார், துறக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ, புன்னை மீன்னு சொல்றார் புன்னைகளை. அப்புறம் சரக்க இக்கதவன் திறப்பிமனே, இதுக்கு மேல சாமி திறக்காம இருப்பாரு என்ன? அப்படியே 2 கதவும் அப்படியே அருமையா திறந்தது. அதுதான் அடுத்த திருப்பாட்டு, அருமையான பாட்டு. அதாவது வேதங்கள் தாளிட்ட அந்த கதவு வல்ல அன்பர்கள் அணையாமையினால் திறக்கும். அதுக்கு தகுந்த அன்பர்கள், வேதங்களுக்கு இணையா அந்த ஞான வல்லமை பெற்றவர்கள் யாரும் வரல. வல்லமைனா கதவை பிடிச்சி யானை இழுக்கிற மாதிரி இழுக்கிறதுக்காக கருத்து அல்ல, ஞானத்தில் வல்லமை. அதான் சைவத்தில் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஞான வல்லமையுடைய அன்பர்கள் யாரும் அது வரைக்கும் வரலையாம். ஆமா, அப்படி இந்த பாட்டுல அப்பர் சாமிகள் எப்படி எந்த இடத்துலயும் சாமி இந்த மாதிரி எல்லாம் பாட மாட்டார் இல்லைங்களா? அதனால இங்க மட்டும் பாடுறார், இரக்கம் ஒன்றிலே எம்பிரானீரே அப்படின்னு சொல்லி சொல்றார். சுரக்கும் புன்னை, அதாவது அரக்கனை விரலால் அடர்த்தமைக்கும் பதிகம் பாடி 10 பாட்டிலும் கதவும் திறக்கும்படி விண்ணப்பம் செய்தும் அருள் செய்யாமைக்கும் பொருந்திய உட்குறிப்புடன் அருளியதை உள்ள கருத்தனை ஆதர் எண்ணீர் இரக்கம் ஒன்றில்லீர் என்று பாடி என்று அருளினார் என்று சொல்லி. ஆமா, அப்படியெல்லாம் திறப்பிமெனே முன்னர் திறந்த அருள் செய்மின் வலி நீக்குமே திறவுமே என்று சொல்லி திறப்பிமென் என்று சொல்லி சொல்ற. இந்த பதிகத்துல முன்பதிப்புக்காரர்கள் எல்லாரும் ஏடுகளில் கண்டவாறு 10 பாட்டுகளே பதித்தனர். அரக்கனை விரலால் என்றது அவற்றுள் 10வதாக இறுதி பாட்டாக கொண்டனர். ஆனால் இது திருக்கடை காப்பு என்று ஆசிரியர் கூறியதனோடு பதிகத்தின் 11வது பாட்டு என்றும் பின்னர் காட்டுவார். பாடியவர் பதிக பாட்டான 10ம் பாடினர். பாடி நிரம்பியம் என்னும் பைபொன் வாயில் சேடுயர் திரு கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் வாகீச சிந்தை நொந்து நீண்டு திரு கடை காப்பில் அரிது வேண்டி நின்றெடுக்க திருக்கதவு நீங்க காட்ட என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லி 10 பாட்டு தான் ஒரு சிலர் பதிப்புல போடுறாங்க. ஆனா 11 பாட்டு பாடினாங்க. ஏன்னா அப்பர் சாமி 10 பாட்டு தானே பாடுவார். அதோட ஒரு பதிகத்துல 20 பாட்டு பாடிட்டார், முடிக்கிறதுக்கு மறந்துட்டார். எங்கன்னா இந்த பதிகத்துல நினைக்கிறேன் ஏகம்பரநாதர் பதிகத்துல, காஞ்சிபுரம் பதிகத்துல, ஏதோ ஒரு பதிகத்துல 20 பாட்டு பாடியிருப்பார் அப்பர் சார். அந்த ஒரு பதிகம் மட்டும் 20 பாட்டு. அதனால அப்பர் சாமிகள் 11 பாட்டு பாடினார் அப்படிங்கிறதுக்கு சான்று எங்க இருக்கு அப்படின்னா ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் இருக்கு. திருக்கடை காப்புன்னு சொல்லி அதிலேயே சொல்றார். பதிக பாட்டான 10ம் பாடினர். பாடில் நிரம்பிய பின்னும் பைம்பொன் வாயில் சேடுயர் கதவு திருக்காப்பு நீங்கா செய்கையினால் வாகிச சிந்தை நொந்து, அதை இப்ப பாடுனது சிந்தை நொந்து நீடு திரு கடைக்காப்பில் அரிது வேண்டி நீண்டெடுக்க திருக்கதவு நீங்க காட்ட என்று சொல்லி சொல்றாரு. இப்பதிகம் 11 பாட்டு கொண்டது என்பது துணிப்பு.
இப்போ அடுத்த திருப்பாட்டில் தான் கதவு திறந்தது சொல்கிறார் இல்லைங்களா? அருமையான திருப்பாட்டு, எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். நம்முடைய திருமுறைகளுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் தான் சொல்கிறார். வேதவனத்தின் மெய்ப்பொருளினால் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவம் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞான முனைவருடன் தொழுது விழுந்தார் ஞானத்துள் ஓதவொடியில் மிக்க இழந்தது உம்பரார்ப்பும் மறைகள் ஒலியும். இந்த இடத்துல அப்படியே அடியார்கள் எல்லாம் அரகரன்னு சத்தம் போடுறாங்க. வேதங்கள் எல்லாம் இத்தனை நாள் பேசாத இருந்த வேதங்கள் எல்லாம் ஒலிக்குது, வேதங்களுடைய ஓசை. அப்புறம் கடலுடைய ஓசை வேற, அப்படியே கடல் அலை அப்படியே இருக்கும். இந்த ஓசை அப்படிங்கிறது கடலுடைய ஓசை. இப்படி எல்லாம் அந்த இடத்துல ஒரே மங்களகரமாக இசைத்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவம் அப்படின்னார். வேதவனத்தில் அந்த வேதாரண்யத்தில் விளங்கும் மெய்ப்பொருளாக இறைவனது திருவருளினாலே விளக்கமுடைய மணிக்கதவமானது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அந்த மறைக்காட்டு மணாளுடைய திருவருள் தான் காரணம். அதான் ரொம்ப முக்கியங்க. வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவம். அந்த பெருமான் மறைக்காட்டு மணாளுடைய அந்த நம்மெல்லாம் போயிருக்கிறோம் யாத்திரையா, ஞாபகம் இருக்குதா? மதிய உணவு அங்கதான் சாப்பிட்டோம். அங்க ஒரு கோயில்ல இது கோடியக்கரையில சாப்பிட்டோம். ஆமா, அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு கோடியக்கரையில வந்து ஒரு சின்ன கோயில்ல அங்க சமையல் எல்லாம் நம்மளே சமைச்சு அங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு திருவாரூர் வரணும். அங்க போயிட்டு வந்து கடைசி அப்படி மணிக்கதவம் என்று சொல்லி விலங்கு மெய்ப்பொருளாக இறைவன் திருவருளினாலே விளக்கமுடைய மணிக்கதவமானது காதலுடைய அன்பர்களின் முன்பு திருக்காப்பு நீங்கவே. காதல் அன்பர் அப்படின்னா காதல் அன்பர் திருக்காப்பு, அன்புடைய அன்பர்கள் 2 பேரும், ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் 2 பேருமே காதல் அன்பர், இறைவனுக்கு அன்புடைய அன்பர்கள். காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க. கலைமொழிக்கு நாதர் யாரு? அப்பர் சுவாமிகள். கலைமொழியினர் தமிழ் மொழியை சொல்லுகின்ற பொழுது கலைகள் நிரம்பிய மொழி. கலைமொழிக்கு நாதர் யாரு? நம்முடைய, அதாவது நாதர்னா தலைவர்னு அர்த்தங்க. தமிழுக்கு தலைவர். தமிழ் நாதன் யாரு சொல்றாரு? சுந்தரர் சொல்றார். சேக்கிழ பெருமான் சித்தவட மடத்துல சொல்றார். அப்பாலே தலை வைத்து துயிலவன் தான் தமிழ்நாதன் அப்படிங்கிறார். இங்க வந்து கலைமொழிக்கு நாதர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க தமிழ்நாதன் நேரடியா சுந்தரர் சொல்றார். இப்ப கலைமொழிக்கு நாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, நாதர் ஞான முனிவருடன் தொழுது வீழ்ந்தார். 2 பேரும் சேர்ந்த, ஞான முனிவர்னு யாரு? ஞானசம்பந்த பெருமான். 2 பேரும் அந்த கதவை நீங்கின உடனே 2 பேரும் கீழே விழுந்து பெருமானுடைய திருவருளை நினைத்து அப்படியே விழுந்து வணங்குறாங்க. அப்படியே ஞானத்துள் ஓதவொடியில் மிக்க எழுந்தது. ஓதவொலிங்கிறது கடல் ஒலிங்க. அந்த கடலுடைய அலைகளுடைய சத்தம், ஓதம்னா கடல். அப்புறம் அந்த ஓதவொடியில் மிக்க எழுந்தது உம்பரார்ப்பும் மறைகளுடைய. உம்பர்னா தேவர்கள், தேவர்கள்லாம் மேல இருந்து அப்படியே சத்தம் போடுறாங்க. அப்புறம் வேதங்களும் அப்படியே சத்திக்கிறது. தானே முழங்கக்கூடியது வேதம், யாரும் சொல்லணுங்கிறது இல்லை. அற்புதங்கள் நிகழ்கின்ற பொழுது வேதங்கள் தானே முழங்கும். அப்படியே அத்தனை மொழிகள் அங்கு இருந்தது என்று சொல்லி சொல்றார். ஒரு பெரிய அதிசயமாக அன்று நடந்தது இந்த நிகழ்வு என்று சொல்லி சொல்றார். அதான் இந்த மெய்ப்பொருள் பூட்டி இறைவரது வேதமும் திருப்பித்த தமிழ் வேதம் ஒரே உண்மை பொருளை கூறுவன என்று யாவரும் கண்டுயும்படி என்று சொல்லி காட்டுவதனால் அன்பர்களாக பெருமக்கள் இருவருடைய தேங்கா திருவோல் நேரிறைஞ்சி என்று சொல்லி கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன் அப்படின்னு அரசுகள் திருப்பாடலினால் கதவும் திருக்காப்பு நீங்க பாடியதனாலும் முன்னின்று பாடி அவர காட்சியை முன்னர் காண்பது இயல்பாதலாலும் நாயனாரை முன்வைத்து ஓதினார் என்று சொல்லி முதல்ல அப்பர் சாமிகளை சொல்லி அப்புறமா ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அவர் தானே முன்னாடி நின்று பாடுறார், அதனால அவரை தான் சொல்லணும். அதனால முதல்ல அவர் சொல்றார். தொடுதலும் விடுதலும் பின்வரும் பாட்டில் எழுந்து உள்புகுதல் முதலாயினவும் இருவர்பாலும் ஒக்க நிகழ்ந்த நாதலின் ஞான முனிவருடன் என உடல் நிகழ்ச்சி பொருள்பட்டு வந்தவுடன் என்று சொல்லி உடல் நிகழ்ச்சி ஆயினும் இது நாயனார் புராண மாதலின் ஞான முனிவருடன் நாதர் என்னாது நாதர் முனிவருடன் என்று சொல்றார். நம்ம கலைமொழிக்கு நாதர் ஞான முனிவருடன். முதல்ல யாரு இந்த புராணத்தினுடைய நாயகரோ அவைகளை தான் சொல்லுவார் சேக்கிழார். அது இயல்பு. தொழுது விழுந்தார், தொழுதெழுவான் என்று சொல்லி சொல்வது போல தொழுது விழுந்தார் என்று சொல்லி ஞானத்தில் உம்பராத்மம் அரையொலியும் மிக்க எழுந்தது. புவனையில் வந்து வணங்குவார் தேவர் அவர் ஆத்தனர் மறைக்காடாதலின் அங்கு என்றும் உள்ள மறையொலி எந்நாளிலும் மிக்க அன்று எழுந்தது. ஞானத்துள் ஓரவொலி என்றது தலத்தில் அருகே கரையில் முழங்கும் கடலொலி என்ற குறிப்பாகும் என்று சொல்லி சொல்றார்.
தோணிபுரத்தரசன் நாவரசரை நோக்கி கூறியதும் அதனாலே அரசுகள் இரக்கமொன்றில்லேர் என்று பாடி இறைஞ்சதிலும் பதிகமுற்றியவின் வேதவனநாதர் அருளால் கதவும் திறப்பதும் தனித்தனியாக பிள்ளையார் அப்பர் இறைவர் என்ற மூவர் செயல்களினாலும் பிள்ளையார் அப்பர் இறைவர் என்ற மூவர் செயல்களும் தொடர்ந்து நிகழ்ந்தமையால் இந்த 3 பாட்டுகளும் அதாவது கதவும் திறக்கிறதுக்கு அப்பர் சாமிகள் பாடினார், கதவும் அடைப்பதற்கு பிள்ளையார் பாடினார். இதுக்கெல்லாம் மூல காரணமா இருந்ததாரு பெருமானுடைய திருவருள். அதனால இதுக்கு காரணம் யார்? 3 பேரையும் தான் நாம சொல்லணும் இல்லைங்களா? 2 பேர் மட்டும் சொல்லக்கூடாது. மறைக்காட்டு பெருமானும் அதுக்கு அவனுடைய திருவருள் இல்லைன்னா நடக்காது. அதான் 3 பேர்த்தையும் சொல்றார். தொடர்ந்து நிகழ்ந்தமையால் இந்த 3 பாட்டுகளும் அவன் செயல்களை தனித்தனி, அதனால இந்த 3 பாட்டை ஒன்றாக வைத்து சிந்திக்கணுங்கிறார் அப்பர் சாமிகள். இந்த நம்முடைய சிவகுணி ஐயா தொடர்ச்சியின் வினை முடிவின் நீட்டிப்பு பதிகம்பாடி முடியும் வரை கதவும் நீங்க தாழ்ந்த கால நீட்டிப்புக்கு இயைய நிற்பதாகிய சொல்லும் பொருளும் ஒத்தியையும் அமைதியும் கண்டுகொள்க என்று சொல்றார். அதான் அந்த பாட்டினுடைய விளக்க நாம பார்த்தோம் இல்லைங்களா? பண்ணின் நேர்மொழியால் பங்காரே கண்ணினால் உமை நாங்கள் நேரே வந்து காணவும் அடியார் வந்து இறைஞ்சவும் இந்த கதவின் பிணிப்பை நீக்கி திறப்பித்து அருள் செய்வேன் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்றார். இப்ப கதவும் திறந்தாச்சு. கதவும் திறந்த உடனேயே எல்லாரும் உள்ள போய் பெருமான வழிபாடு செய்யறாங்க. அப்படி பெருமானை மனமிறைஞ்சு வழிபாடு செய்து அதற்கு பிறகு கதவு அடைக்கணும் இல்லையா? அது அடுத்து பின்னாடி வருது. அன்பர் ஈட்டம் கலை சிறப்பு ஆண்டரசும் சிவக்கன்றும். இந்த இடத்துல தான் ஆண்டரசு சிவக்கன்றுன்னு சொல்றார். ஆண்டரசு யாரு? நாவுக்கரசு பெருமான். சிவக்கன்று ஞானசம்பந்த பிள்ளையார். இங்கதான் சொல்றார் ஆண்டரசும் சிவக்கன்றுங்கிற ஒரு தலைப்பு. அந்த 2 பேர்த்தையும் பத்தி பேசுறதுக்கு அருமையான தலைப்பு. ராகவையா பேசியிருக்கிறார். உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த தலைப்புல ராகவையா பேசியிருக்கிறார். ஒரு மணி நேரமே நம்ம பேசினார் நினைக்கிற ஒரு முறை. ஆண்டரசும் சிவக்கன்றும் என்று சொல்லி பாடுறார். இங்கதான் சொல்றாரு அந்த இடத்த. அந்த இடம் இங்கதான் திருமறைக்காடு தான். ஆண்டரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்துள் புகுந்து தம்பெருமான் முன்பு பனைந்து போட்டு செய்து பறவை மொழி மாலைகள் பாடி என்பு கரைய உள்ளுருகி இறைந்தி அருகில் புறத்தணைந்தார் என்று எலும்பெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு 2 பேரும் மனமுருகி பெருமான வழிபாடு செய்யறாங்க. நீண்ட எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ யுகங்கள் திறவாமல் இருந்த அந்த கதவு திறந்திருக்குதுன்னா 2 பேருக்கு எப்படி இருக்கும்? அது 10 பாட்டு பாடி திறக்காம 11வது பாட்டுல திறந்ததுன்னா அப்பர் சாமிகளுக்கு எப்படி இருக்கு அந்த உணர்வு? இரக்கம் ஒன்றில்லேர்னு பெருமான பாடணும். இங்கதான் வேற எங்கேயும் அப்படி கெஞ்சி தான் பாடுவார் பெருமான் இல்லைங்களா? கெஞ்சி அழுது புலம்பி தான் பாடுவார். எப்படி மணிவாசக பெருமானோ அதே மாதிரிதான் நாவுக்கரசு பெருமானும். தாசமா இருக்கும், அடிமைமா இருக்கும். அப்படியெல்லாம் பாட முடியுமா? இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி பாடி இருக்கிறார். அடிமை அப்பர் சாமிகள் மாதிரி அடிமை ஆடல். அப்படி எழும்பும் கரைய மனமுருகி பணிந்து அங்க நின்றும் அரிதாக நீங்கி கோயிலின் புறத்தை அணைந்தார்கள் என்று சொல்லி சிவக்கன்றுனர் ஆடுடைய பிள்ளையார் கன்று இளமையும் மகவின் பொதுமையும் குறித்தது. அரசும் சிவக்கன்றும் என்று அரசுகளை முன்வைத்து உதவி பற்றி மொழிக்கிநாதர் ஞான முனிவருடன் என்று. அதாவது அரசுகளுடைய பதிகமா புராணமா இருக்கிறதுனால முதல்ல அரசுகளை தான் சொல்லுவார். அப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல பிள்ளையாரை வச்சு சொல்லுவார். அது எப்பொழுதும் மரபு. அந்தந்த சரீரத்தினுடைய நாயகர் யாரோ அவங்களை தான் முன்னாக வைத்து ஓதுவது அப்படிங்கிறது ஒரு மரபு இருக்கு. எழுந்து முன்பாட்டில் மொழி மாலைகள் பெருமக்கள் இருவரும் பாடியதனால் பன்மையில் கூறினார். மொழி மாலைகள் அப்படின்னு சொல்லி இன்னும் அவரும் அதிகம் பாட போறார் இல்லைங்களா? ஆமா, இம்மாலைகள் இன்னவை என்று பிரித்து அறியக்கூடவில்லை. நாயனாருடைய தேவாரங்கள் இப்போது கிடைப்பனவற்றுள் ஓதமால் கடல் என்ற திருக்குறுந்தொகை அப்போது திரும்ப அருளப்பட்டிருந்தது கூடுமென கருத இடமிருத்தலின். இவரும் இன்னொரு பதிகம் பாடியிருக்கிறார். ஓதமா கடல் என்று சொல்லக்கூடிய பதிகம் அங்க பாடியதாக இருக்கலாம் என்று சொல்லி சொல்றார். இறைவர் செய்த பேரொழில் திறம் நோக்கி இத்தனையும் செய்தனர் என விரித்து கூறினர். இறைவர் தமது திருவாக்கை பெரியார்களது திருவாக்காகும் என்று உலகத்துக்கு காட்டிய தன்மையினால் இதனை வியந்து ஆசிரியர் ஆளுடைய பிள்ளையார் புராணத்தில் பாராட்டுதல் கருதத்தக்கது என்று சொல்லி அருதில் புறத்தணைந்தார் அப்படின்னார். அப்படின்னா திருமுன்பு நின்றும் நீங்கள் அறிய நிலைமையினால் நீங்கி கோயில் புறத்து எழுந்தருளினார் என்று சொல்லி கோயிலுக்கு பின்னாடி 2 பேரும் அப்படியே போய் எழுந்தருள் செய்தார்கள் என்று சொல்லி ஓதமால் கடல் பரம்பி உலகலாம் மாதலார் வளம் கொள்மறை காடரோ காதல் செய்து கருதப்படுவோர் பாதமேத்த பறையும் நம் பாவமே என்று சொல்லி
அப்படி பெருமானுடைய திருவடியை மறைக்காடரை உம்மை அடியார் நோக்கி காண்பதும் பணி உம் பணி செய்யலே பிறர் ஆர்க்கும் காண்பறியர் நீர் இட்டமாக இருக்கும் இடம் இது கங்கையில் சென்னையில் வைத்த அங்கையில் அனல் இருந்தது உனக்கு அழகுதே என்று சொல்லி இந்த பதிகத்தில் பாடுறார். அட்டமாமலர் சூடி அடுங்கொடு வட்ட புன்சடை மாமரை காடலும் நட்டமாடியும் நான்மறை பாடியும் இட்டமாக இருக்கும் இடம் எது? இட்டமாகனா சாமி விருப்பத்தோடு இருக்கக்கூடிய இடம் இது என்று சொல்லி சொல்றார். மறைக்காடரை உண்மை அடியார் நோக்கி காண்பது உன் பணி செய்யலே என்று சொல்லி சொல்றார். மறைக்காடரோ நும் இடம் இதே முதலிய குறிப்புகளிலால் இப்பதிகம் கதவும் திறந்தவன் திரும்பவும் பாடப்பட்டது என்று கருதப்படும். இந்த பதிகம் வந்து மறைக்காடரே என்று சொல்லி எல்லாம் இப்படி பாடுறதுனால இது வந்து கதவம் திறந்த உடனே அப்பர் சாமியில் இந்த பதிகத்தை பாடியிருக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கு. புறம் பன்னின்று வாகீசர் புனிதருளால் இக்கதவம் திறந்து மடைத்தும் செல்லும் நெறி திருந்த மலையால் திருமுறையில் கறந்த ஞானம் குலைத்தவது செய்த புகழை கவுனியரை நிறைந்த கதவம் அடைக்கும் வகை நீரும் பாடி அருளும் என. இப்ப கதவு திறந்தாச்சு, ரெண்டு இன்னும் அடைக்கணும் இல்லைங்களா? திறந்த கதவு திறந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அடைக்கணும் இல்லையா? அதனால அப்பர் சாமிகள் என்ன செய்யறாருன்னா ஞானசம்பந்த பிள்ளையாரை பார்த்து நீங்க கதவை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இது கொஞ்சம் பாடி மற்ற அது அடுத்த வாரம் செஞ்சுக்கலாங்களா? கதவும் திறந்ததோடு இருக்குது. ஏன்னா இது சொன்னா இன்னும் 2-3 பாட்டு தொடர்ந்து சொல்லணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். இப்ப கதவும் திறந்தாச்சு, பெருமான் வழிபாடு செய்து திறந்த கதவும் திறந்த மாதிரியே இருக்குது. அடுத்த வாரமா சாத்திக்கலாம். அது வரைக்கும் சரி, ஆமா எல்லாரும் போய் சௌரியமா வழிபாடு செய்யணும். அதனால அடுத்த வாரம் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இருக்கிறது ஒரு 5 நிமிஷம் தானே, அதனால பத்தாது. ஏன்னா அடுத்த வகுப்பு வந்து நம்ம இது சிந்திக்க மாட்டோம். மணிவாசக பெருமான் குருபூசை வருது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு அடுத்து 2 வாரத்துக்கு கதவு திறந்தே இருக்கு. ஆமா, 2 வாரத்துக்கு கதவு திறந்திருந்து அப்புறம் 2 வாரம் கழிச்சு மீண்டும் திறந்து அப்புறம் மீண்டும் சாத்திக்கலாம். 2 வாரம் திறந்து இருக்குது. அப்புறமா ஆமாக்கு நீண்ட நாள் கழிச்சு திறக்கப்பட்ட கதவு, அதனால 2 வாரம் திறந்து இருக்குது. அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் வந்து மணிவாசக பெருமானுடைய குருபூசை. அடியேன் வந்து உழவாரப்பணி இருக்கிறதுனால கொஞ்சம் நான் காலதாமதமாக தான் வருவேன். நீங்கள் எப்பவும் போல 5:30க்கு பதிக ஆரம்பிச்சிருங்க. பதிக ஆரம்பிச்சு அபிஷேகம் ஆரம்பிச்சிருங்க. இருக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சிருங்க. அதனால வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம வந்து காலதாமதம் பண்ணக்கூடாது. 5:30 மணிக்கு அது நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அடியேன் வர்றது காலம் லேட்டானா பரவாயில்ல, நான் அலங்காரத்துக்கு வந்துடுவேன். ஏன்னா தூரமாக போட்டிருக்குது. முத்தூருக்கு அந்த பக்கம் போட்டு உழவாரப்பணி, அங்கேயே மணி 4 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு நான் வர்றதுக்கு 6 மணி ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் எப்பவும் போல் 5:30 மணிக்கு யார் வந்தாலும் வராத போனாலும் இங்கே திருமஞ்சனா ஆரம்பிச்சிடணும். அதனால் வந்து எல்லாரும் வந்துடுங்க. வந்து எல்லாரும் முடிஞ்சு உணவு எடுத்துட்டு அப்புறம் தான் போகணும் என்று சொல்லி இப்போ நமக்கு அழைப்புக்கு வந்திருக்கிறாங்க.